ஆரம்பிச்சிடலாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பசிப்பின் நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடல் நிகழ்வின் 44வது அமர்வு. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க சிறுகதை வந்து பார்வை. எழுத்தாளர் அறிமுகப்படுத்தவும் நிகழ்வை துவக்கி வைக்கவும் வழக்கம் போல் பிரசன்னா சாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 44வது நிகழ்வு. இன்னைக்கு கதை எழுதினவர் சுஷீல்குமார். பார்வை அப்படிங்கிற கதை. சுஷீல்குமாரை பத்தி நான் தேட ஆரம்பிக்கிறப்போ சுஷீல்குமார் பாரதி அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்தேன். 2 பேரும் ஒன்னாங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ரொம்ப தேடி பார்த்தேன். 2 பேரும் ஒண்ணுதான். இவர் வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில்ல பிறந்தவர். 1984ல பிறந்திருக்காரு. ஒரு பொறியியல் பட்டதாரி, அங்கதான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எம்சிஏ முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பிஎஸ்ஜில எம்ஃபில் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர்ல தான் இப்ப அவர் இருக்காரு, ஒர்க் பண்ணிருக்காரு. கல்வி சம்பந்தமான எஜுகேஷனோட அதோட ஈடுபாட்டுல வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களுக்கும் மோட்டிவேஷன் டாக்ஸ் நிறைய பண்றாரு. பொருணை இலக்கிய நிகழ்வுல அவரோட ஸ்பீச் ஒன்று வெளியே சுருதியில கிடைக்குது. முடிஞ்சவங்க அதை பாருங்க. 2-3 கதையை சொல்லி பேசுறாரு. அந்த கதையெல்லாம் நல்லா இருக்கு. மொழிபெயர்ப்புல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறாங்க. தெருக்களே பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் புக்கை ராகுல் அல்வாரிஸ் அவர் எழுதின புக்கை தமிழ் படுத்தியிருக்காரு. அந்த புக்கு வந்து இயற்கையோட எப்படி நம்ம வந்து அதை வந்து ஒரு பள்ளிக்கூடமா நான் நினைக்கிறது, இயற்கையில என்னென்ன நமக்கு கத்துறது அப்படிங்கிறத பத்தி ஆங்கிலத்தில் எழுதின புக்கை வந்து இவர் வந்து தமிழ் படுத்தியிருக்காரு. கணினி, சொல்வனம், தமிழினி இது போல இணையதளங்களை நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு. சரி, இவ்வளவு சிறுகதை எழுதியிருக்காரு, புக்கெல்லாம் வந்திருக்கான்னு தேடி பார்த்தேன். யாவரும் பப்ளிஷர்ஸ் வந்து ஒரு 4 புக்கு இவங்களோட சிறுகதையை மட்டும் போட்டிருக்காங்க. சப்தாவரணம், சுந்தரவனம், அடியந்திரம், மூங்கில்கழி. மூங்கில்கழி தான் அவரோட ஃபர்ஸ்ட் சிறுகதை தொகுப்பு. இந்த 4 புக்கு அவருக்கு வந்திருக்கு. எல்லாமே யாவரும் பப்ளிஷர்ஸ் தான். ஜெயமோகன், பஷீர், சாரு நிவேதிதா, எஸ் ராமகிருஷ்ணன், தீஜானிராமன், டால்ஸ்டாய், ஆண்டன் செக்காவ் இவங்கெல்லாம் என்னோட ஆதர்சம், என்னுடைய ஆசான் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரோட அந்த எய்ம் வந்து அவங்கள நோக்கிதான் இருக்கு. மனித வாழ்க்கையின் நெருக்கடிகளை இவரோட கதை பேசுது. கன்னியாகுமரி வட்டார வழக்கு சொற்கள் நிறைய இவரோட கதையில உபயோகமாகுது. அதுல இருந்து வந்ததுனால அதை யூஸ் பண்றாரு. பட் இன்னும் 4-5 கதைகள் படிச்சு பார்த்ததுல அதை மட்டும் இல்லை, சாதாரண மொழியில ஒரு தத்துவம் சார்ந்த எழுத்து கூட அவர் சிறுகதையா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு பேச போற இந்த பார்வை இவரோட வேறு பல சிறுகதைகளையும் பார்வையிட வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பார்வைக்குள் நுழையலாம். இனி இங்க எடுத்துக்கலாம் கதிர். நன்றிங்க சார். சுகந்தி மேடம் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். பார்வை சுசில்குமாரோடைய கதை. இந்த கதையை வாசிக்கிறப்பவே நான் நினைச்சேன் இது வந்து கண்டிப்பா ஆசிரியர் வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில் சேர்ந்தவராக தான் இருப்பார். ஏன்னா அந்த வட்டார வழக்கு சொல், அந்த நடை எல்லாமே இருந்தது. கதை ஓட்டம் ஓகே, நல்லா இருக்கு. அதாவது வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குச்சு. கதையினுடைய மெயின் கேரக்டர் வந்து அப்பாவை வச்சுதான் எழுதியிருக்கிறாரு. ஒரு தந்தை, அதுவும் ஒரு ஃபெரோஷியஸான ஒரு தந்தையினுடைய கேரக்டர். அது ரொம்ப எப்படி சொல்ல, கொஞ்சம் எனக்கு இது வந்து கொஞ்சம் புதுசுதான். இவ்வளவு ஹார்ஷா, இவ்வளவு டஃப்பான ஒரு கேரக்டரா அப்பா இருப்பாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா எங்க அப்பாலாம் ரொம்ப ஈஸி. இதுல வர்ற அந்த அப்பா வந்து நாய்கள்கிட்ட இருக்கிற அன்பு கூட பிள்ளைங்க கிட்டயோ மனைவி கிட்டயோ இல்லாம இருக்கிறாரு. அவங்களெல்லாம் ரொம்ப செகண்டரியா வச்சிருக்கிறாரு. மேல் டாமினேட்டிவ் கேரக்டரா இருக்கிறாரு. பட் அவங்க எல்லாருமே கொஞ்சம் மோஸ்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. குழந்தைங்களா இருக்கிறப்ப, கல்யாணம் ஆனது வரைக்கும் கூட மொத்தமா இருக்கிறாங்க. எப்ப பாரு ஒய்ஃபை திட்டிக்கிட்டே இருக்கிறது. அது நிறைய ஜென்ஸ் அப்படி இருப்பாங்க. அதாவது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒய்ஃப் மேலதான் காட்டுவாங்க. அவங்களதான் திட்டுவாங்க. அதே மாதிரிதான் இவரும் எதுக்கெடுத்தாலும் ஒய்ஃப் கூட திட்டுறாரு. அது பொறுக்க முடியாம பையன் வந்து சண்டை போட்டு வெளியே போயிடுறாங்க. பட் கடைசியில என்னன்னா, ஒரு கண் ஆபரேஷனோட அவரால் எல்லா அமௌண்ட்டையும் கட்ட முடியல. பையனை வந்து ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு கடைசியில அப்படியே உடஞ்சி அழறார். அந்த இடம் வந்து கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. அழுதுட்டு
அப்புறமுமே வந்து அவர் ஹி இஸ் நாட் ஓப்பன் அப். அவர் வந்து தன்னுடைய இதை வந்து வெளியில சொல்லவே இல்லை. அப்படி கெத்தா இருந்துட்டு நாய்கள் தான் பாவம், என் கூட இருந்த அந்த நாய் தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த கதை எப்படி முடியுதுன்னா, அந்த ஆத்தருக்கு, அதாவது நம்ம அந்த கதையை சொல்ற பையனுக்கு வந்து திருப்பியும் அந்த எப்படி முதல்ல கனவுல வந்து அந்த நாய் பயமுறுத்துச்சோ அதே மாதிரி அந்த நாய்கள் தான் ஞாபகம் வர்ற மாதிரி முடிச்சிருக்கிறார். கதை நல்லா இருக்குது. ஓகே. பட் இந்த அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா மனசுல அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு எப்ப பாரு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு கருணையும் பாசமும் இல்லாம கேரக்டரைசேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அம்மா கேரக்டர். என்னதான் வீட்டுக்காரர் வந்து திட்டினாலும் அவர் மேல இருக்கிற அந்த அன்பு பாசத்தை விடாம முதல்லையுமே வந்து ஆனா கொஞ்சம் சலிச்சுக்கிறது. இந்த நாய்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு இல்லையா, நீங்க வந்து எப்ப பாரு நாய் சாப்பிட்டுச்சா, நாய்க்கு ஈரல் இருக்கா, நாய்க்கு அதை வையின்னு சொல்றிய ஒழிய அந்த பட்டிங்கிற வார்த்தையும் நாகர்கோயில்காரங்க காமனா யூஸ் பண்றது நாய. எனக்கு அந்த அளவு கூட ஒரு விசாரிப்பு இல்லை அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்பு. அது மாதிரி வீட்டுக்காரரை விட்டு வெளியில போய் மகளோட இருந்தாலும் அவர் நினைப்பாவே இருக்கிறது. கடைசியில அவருக்கு வந்து கண் ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு அப்படின்னு உடனே பையன்கிட்ட அந்த பதட்டம் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாதாரண ஒரு காமன் ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதை படிக்கிறப்ப வந்து இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு எங்க மாமனார் ஞாபகம் வந்தார். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இப்படிதான் மேல் டாமினன்ட். ரொம்ப எப்படி சொல்றது, கல்யாணம் பண்ணி நாங்க லீவ்ல தான் போவோம், விடுமுறைகளுக்கு தான் சொந்த ஊர் போவோம். ஜாயிண்ட் ஃபேமிலி, எப்படி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவர் வெளியில போயிட்டாலே லேடிஸ் எல்லாம் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, விளையாடுவாங்க. ஏதாவது பல்லாங்குழி, தாயக்கட்டம்னு விளையாடுவாங்க. செருப்பு கட்டி போட்டு அப்படி அந்த செருமல் கேட்ட உடனேவும் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா எங்ககிட்ட ரொம்ப பாசம், ரொம்ப சாதாரண. அப்பாவுக்கு நாங்க ரொம்ப ஸ்பெஷலா எதுவுமே பண்ணதில்ல. அப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நினைச்சு பழகிட்டு இருந்தோம். அங்க வந்து அந்த இது இருக்கும். அவர் நல்ல மூடுல வந்தாருன்னு வைங்களேன், வந்த உடனேவும் அப்படியும் ரேடியோ டியூன் பண்ணுவாரு. பாட்டு எல்லாரும் கேட்டுக்கிடலாம். அவர் மோசமான ஒரு டியூன், ஒரு கோபத்தோட அல்லது ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்டோட வர்றாருன்னா, வந்த உடனே டப் டப்புன்னு நடக்கிறதுலயே வித்தியாசமா இருக்கும். ஆஃப் பண்ணிடுவாரு. ரேடியோ பாடிக்கிட்டு இருந்தா கூட ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. எல்லாம் அங்கங்க போயிருவாங்க. அப்புறம் இந்த கமிஷன் விவசாயம் தான் மெயின்னு. அதனால பொருள்லாம் வித்துட்டு கமிஷன் கடையில இருந்து நல்ல கொஞ்சம் காசு வந்ததுன்னா ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து ஹால்ல ஒரு டேபிள் இருக்கும் நடுவுல. அதுல கொண்டு வந்து டப்புன்னு வச்சுட்டு போயிருவாரு. அப்புறம் இந்த பிள்ளைங்கலாம் போய் தாத்தா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆஹான்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே ஃபீல்ல இந்த கதையை படிக்கிறப்ப இருந்தது. அப்படி ஒரு நாய்கள். அதே நேரத்துல அவரை பாத்தீங்கன்னா அதேதான். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா பேசுவார். நல்லா பேசிட்டு இருப்பாரு, சிரிப்பாரு. விவசாயத்தை பத்தி பேசுவாங்க, அரசியல் பத்தி பேசுவாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுவாங்க, கிண்டல் பண்ணிக்குவாங்க. ஆச்சரியமா பார்ப்பேன். பட் வீட்டுக்கு வந்துட்டா பையன்களோடயோ யாருகிட்டயும் சகஜமா உட்காந்து பேசுறதோ இல்ல. அந்த அவர் தான் இப்ப எனக்கு இந்த கதை படிக்கிறப்ப ஞாபகம் வந்தது. இதுல இருக்கிறவருமே அப்படித்தான். நாய்களை கொஞ்சுறாரு, அதற்கு உண்ணி எடுத்து விடுறாரு, அதுகிட்ட எல்லாத்தையும் பேசுறாரு. பட் தான் பிள்ளைங்க கிட்ட வந்து எந்த பேச்சுமே கிடையாது. பிள்ளைங்களை மதிக்க கூட இல்ல. பட் அந்த கடைசியில அழறாரு பாத்தீங்களா, உண்மையிலேயே அவருக்கு அந்த பாதிப்பெல்லாம் இருக்கதான் செய்யுது. தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டோம், நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஃபேமிலி இல்ல, தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்க போய் தான் அந்த இடத்துல அப்படி அழுறாரு. பட் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பையன்கிட்ட தன்னுடைய அன்பை சொல்ற மாதிரியான கேரக்டர் கிடையாது அவரு. நாயை மிஸ் பண்ண மாதிரி சொல்றாரு. பட் எல்லாரும் மனுஷங்க தானே. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பையன் ஒய்ஃப் இல்ல, தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த தனிமைங்கிறது தெரியத்தானே செய்யும். அதைத்தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கு ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்கிறாரு. உடனேவும் நம்ம ஆத்தர் வந்து நம்ம இந்த அவருடைய பையன் வந்து என்ன பண்றாரு, உடனே ஊருக்கு போன் பண்ணி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடு, பிஸ்கட்டை வாங்கி எரிய சொன்னேங்கிற வார்த்தை, அந்த கோபம் இருந்தாலும் பட் அவருடைய டியூட்டியில கரெக்டா இருக்காரு. அப்பா அப்படிங்கிறது, அப்பா கிட்ட இருந்து போன் வந்த உடனேவும் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. இருக்கலாம், இப்படி வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கலாம். கதை ஓகே, கதை நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு படிக்கிறதுக்கு நல்ல வித்தியாசமான ஒரு கதையா இருந்தது. ஒரு சில இடங்கள் வந்து சிரிப்பாவும் இருந்தது. அந்த நாய் வாழை மிதிச்சிருவாரு இவரு. பையன் மிதிச்ச உடனே மாசானமுத்து என்ன செய்யறாரு, பையனை தான் வந்து அடிக்கிறாரு. ஏன்னா என் நாய்க்கு
சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரிப்பாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. நல்லா ரசிச்சேன். நல்லா இருந்தது கதை. மற்றவங்க பேசுறத கேட்கலாம். தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்தடுத்து விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அப்பதான் கூப்பிட வசதியா இருக்கும். அடுத்து சந்திரா மேடம் பேசுறீங்களா? பேசுறேங்க. ஹலோ. கேக்குது, ஹலோ. பேசுங்க. கேக்குது, பேசுங்க. சுஷில்குமாருடைய பார்வை இந்த கதையில முதல்ல நம்மளை வந்து நமக்கு வந்து சொல்றது வந்து அந்த வட்டார மொழி தான் நம்மளை ஈர்க்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வட்டார மொழி வித்தியாசமான மொழி. நமக்கு சேலம் பக்கம் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான மொழி. பட் நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. பார்வைன்னு ஏன் தலைப்பு வச்சாரு? ஒருவேளை ஒவ்வொருத்தரோட பார்வையில அந்த கதை எப்படி போகுதோ, இல்ல அந்த மகனுக்கு வந்து அப்பாவை பற்றிய பார்வை எப்படி இருக்கு, அதனால இந்த பார்வைன்னு வச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. பையனுக்கு வந்து அப்பா அப்படின்ன உடனே அவன் முதல்ல அந்த கனவு கண்டு பயப்படுறான் பாருங்க. அப்படியே புலி மாதிரி பாயிற நாய். அந்த நாயை வந்து ஏதாவது கல் எடுத்து மரக்கட்டை எடுத்து அடிச்சு நம்ம காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த நாய் பின்னால நீர்த்துறையில தெரிகிற உருவம் போல ஒரு பெரிய 6 அடி உருவம். அது அப்படியே அவனை கையை காட்டி நாய்க்கிட்ட உத்தரவிடுறது, போய் அவனை பிடிச்சு கொண்டா மோனே அப்படின்னு. அப்படின்னா அவன் வந்து அவங்க அப்பாவை வந்து அந்த மாதிரி பாக்குறாரோ, தன்னை வந்து துன்புறுத்துற அப்பாவா பாக்குற பார்வையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு பார்வை என்ன, அப்பாங்கிறப்பயே அவனுக்கு என்ன வருது, அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, தன்னை அவங்ககிட்டயும் பேச மாட்டாரு, தம்பிக்கிட்டையும் பேச மாட்டாரு. பொண்ணு மட்டும் கொஞ்சம் தைரியமா போய் அப்பா காலை கட்டி பிடிச்சுக்கும். அவரு ஏதோ ஒரு கடமைக்கு செய்யறாப்புல 2 தடவை உயரா தூக்கி போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுவாரு. அந்த கொஞ்சர பேச்சுக்கிறதே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. அப்பானோடனே அவனுக்கு ஞாபகம் வருது என்ன, அப்பா உள்ள வந்தாவே அவருக்கு வேண்டியது என்ன, சுட சுட சாப்பாடு, கைக்கு எட்டுற தூரத்துல நல்லா வெளுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு சாரம்னா வேஷ்டி, அப்புறம் அவரோட செருப்பு பளீர்னு கல்வி வைத்த லூனார் செருப்பு, எந்த கேள்விக்கும் பதில் தராத ஒரு உருவம், கேட்க இயலாத பேசிக்கிட்டே இருக்கிற கெட்ட வார்த்தைகள். இதுதான் அவனுக்கு அப்பான உடனே ஞாபகம். அப்பா எப்படி இருக்காரு, நாய் வாழை மிதிச்சு நாய்க்கடி வாங்கிய பையனை கண்டுக்காத அவனை அடிக்கிற நாய்க்காக பரிதாபப்படுற அப்பா. இப்படியும் சில கேரக்டர்ஸ் அப்பா மாதிரி அப்பா ரூபத்துல இருக்காங்களாட்டு. நமக்கு அது கொஞ்சம் புதுசாதான் இருக்குது. ஆனா அப்பாவோட ஸ்ட்ராங்கா இருக்கிறத நினைச்சு வைக்கிறான். அவங்க அப்பா பீமன் மாதிரி 3 பேர் தூக்குற விறக ஒரே ஆள் தூக்குவாரு, காத்துலயும் மழையிலயும் இடிஞ்ச வீட்டை ஒரே ஆளா கட்டி நிறுத்துறாரு அப்படின்னெல்லாம் அவனுக்கு அப்பாவை பத்தி நினைக்க தோணுது. சண்டை காரணமா எல்லாம் பிரிஞ்சு அம்மா மக வீட்டுல இருக்கா, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளோட இருக்காரு. அந்த கனவு கண்ட அன்னைக்கு அப்பா கிட்ட இருந்து போன் வருது. அப்பா கிட்ட அவன் திரும்பி பேசாத தன்னோட தங்கச்சி செல்வி கிட்ட கேட்கறாப்புல, எதுக்கு எங்கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு போன் பண்றாருன்னு. ஆனா செல்வி கெஞ்சிக்கிறா, அண்ணா ஒரு க்ஷணம் ஆஸ்பத்திரிக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துரு, அப்பா அங்க போய் தனியா படுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஓகே, இவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான். அப்புறம் மறுபடியும் அம்மாவோட இது எல்லாம் தாங்க முடியாத சரி பார்க்கலான்னு போறான். அப்ப அவனோட மனைவி கேரக்டர் சுதா எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவ செஞ்ச சாப்பாட்டையும் மீன் குழம்பையும் கொடுத்து அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுங்க, என்ன இருந்தாலும் வயசானவங்க நம்ம செய்யணும். இவன் வந்து உன்னை அப்படி திட்டினாரேன்னு சொன்னதுக்கு என்ன சொல்றான் அந்த சுதா, பரவாயில்ல எங்க அப்பா திட்டுறாப்புல தானே அப்படின்னு சொல்லி அந்த மருமக கேரக்டர் கொஞ்சம் நல்ல கேரக்டரா இருக்கு. இவன் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாப்புல. ஆஸ்பத்திரிக்கு போய் நுழையிறப்பயே அவங்க அப்பா செஞ்ச ராவடி எல்லாம் தெரியுது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுகிட்ட வந்து மாசான முத்து எங்க இருக்கா அப்படிங்கிறப்பயே அந்த பொண்ணு இப்படி ஏற இறங்க பாக்குறான். அப்பயே அவனுக்கு என்னடவோ ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரியுது. உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா
100கணக்கான படுக்கை இருக்கு. எல்லாம் வயதானவர்கள். எல்லாமே கருப்பு துணி கட்டின கண்களோட படுத்திருக்காங்க. ஒவ்வொரு படுக்கைக்கிட்டையும் ஆசையா பொண்ணு, ஒய்ஃபு, பேரன் எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு வார்ட் பாய் ஆட்டோ இருக்கிறவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க எங்க அப்பா மாசானம் முத்துன்னு. உடனே, ஐயோ அவரா, அவருக்கு நீ என்ன வேணும் அப்பான்னு சொல்றாப்ல. ஐயோ அந்த ஆள் பெரிய இவனா இருக்கான், அப்படி இருக்கான், அவன் பணத்திமிரை எங்க காட்டுறான், அவன் எப்படி ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான், அப்படி இப்படின்னு அவங்க அப்பா பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அப்புறம் இவன் மன்னிச்சுக்கோங்க, எங்களோட எங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாயை கொடுத்து சமாதானப்படுத்தி அவங்க அப்பா படுக்கையை காட்டுறாப்புல. அவங்க அப்பா கடைசியில படுத்திருக்காரு. அங்க போறான். போய் அவங்க அப்பாவை பார்த்தா அப்பயும் அவரு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஏதோ அப்படியே நினைச்சிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்க அப்பாவை இவன் எப்படி என்ன பண்றது, யார் பேசுறது? அப்பா பொண்ணு போன் பண்ற தங்கச்சி அந்த சத்தம் கேட்டு பையனை பாக்குறாரு. பட் பையன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்பா பையன் பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இவன் சொல்லுவான், அப்பா வீட்டுக்கு வர்றதுன்னா வீட்டுக்கு வாங்க, இல்ல அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன், தனியா இருக்க வேணாம்னு சொன்ன உடனே அவர் அப்படியே கதறி அழுவார். ஆனா அந்த அழுகையில திமிர்த்தனமோ எதுவும் இல்லை, ஒரு கனிவு இருக்கு. தன்னோட நாய் தனியா இருக்கே, எசைக்கு ஓடி போயிட்டா வீட்டை விட்டு, இந்த மாடன்கிற நாய் வீட்டுக்கு நீ போயிடாத, வீட்டை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நாயை நினைச்சு வருந்துறாரு. உனக்கு என்ன தோணுச்சோ தெரியல, வெளியே போறான். வெளியே போயிட்டு அந்த நாய்க்கு வேண்டிய பிஸ்கெட்டு பிரெட் எல்லாம் வாங்கி எரிஞ்சிடுங்கன்னு சொல்றான். இப்ப இதுல என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை வீட்டை விட்டு போகாதே மாடான்னு சொல்றது தான் வீட்டை விட்டு போனது தப்பு, எல்லாத்தையும் துரத்துனது தப்புன்னு உணர்றாரா, தான் மகனோட இருக்கணும்னு விரும்புறாரா, இல்ல தான் நாய்க்கிட்டே போயிடணும்னு விரும்புறாரா? அது படிக்கிறவங்களோட பார்வையை வச்சு அந்த முடிவா? எனக்கு ஆனா கடைசியில கொஞ்சம் புரியல. ஆனா பையனோட பாசம் புரிஞ்சு. அப்பாவுக்கு அந்த மாடா நாயி சாப்பிடாது இருக்கிறது ரொம்ப வருத்தத்தை தருதுன்னு தெரிஞ்சு அங்க போய் அந்த வருத்தத்தை நீக்கிறான். கொஞ்சம் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது. பட் அந்த இறுதி முடிவை யாராவது விளக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். அடுத்து பேசுறவங்க அப்படியே இந்த ஒரு கேள்விக்கும் உங்க கருத்துக்களை சொல்லிட்டு வாங்க. அந்த அப்பாவோட கேரக்டரைசேஷன் என்னங்கிறது இதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் சொன்னாங்க, படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் ஏன் இப்படி ஆகியிருப்பாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகம் இருந்தா அதையும் சொல்லுங்க. அடுத்து கௌரிராமன் மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். நீங்க கேட்டீங்கல்ல அப்பா ஏன் அப்படி இருக்காருன்னு. எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் அப்படிதான் சார். ஒரே அன்புனா அப்படியே பொழியும் வச்சுக்காங்க. அது ஒரு ஷெல்குள்ள போன மாதிரி ஆயிடுவாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது சார். அன்பு இருக்கும், அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. அவங்களோட உணர்வுகள் இப்ப வெளியில போறாங்க, ஏதோ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அதை உட்கார்ந்து தைரியமா பேசுற அளவுக்கு அந்த ஈகோ இடிக்கும். அந்த ஈகோவை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு இது போட்டுப்பாங்கல்ல, சுவர். அந்த சுவரைத்தான் நான் பாக்குறேன். அந்த அப்பா அப்படிதான் எனக்கு தோணுறாரு. அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட எங்க வீட்டுல கூட அவங்க கொஞ்சம் அப்படிதான். உட்கார்ந்து பேசுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கள மாதிரி என்னால வெளிப்படையா பேச முடியல, எது தடுக்குதுன்னு நாங்க கேட்போம். எது தடுக்குதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா அன்புல குறைவு இருக்காது. ஆனா அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மெயினா பேசாம இந்த இதை உணர்வுகளை சரியா வெளிப்படுத்தாம ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறது. வார்த்தைகள் எப்பயாவது பேசும்போதே ரொம்ப ஹர்ட் பண்ணிடும், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி டாக் எங்க வீட்லயும் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. மைல்டு அட்டாக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ரொம்ப கவலையோட மறுநாள் நாங்க போறோம். என்னென்னவோ டியூப் மாட்டி இருக்காங்க, பெட்ல படுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலை. 3 பேரும் அப்படியே அழுதுகிட்டே போறோம். போய் நிக்கிறோம். ஜாரோ எப்படி இருக்கான்? ஜாரோ பத்திரமா வெளியில கூட்டிட்டு போனீங்களா? அவனை நல்லா வாக்கிங் கூட்டு போனீங்களா? உடனே கொண்டு கட்டிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டாங்க? இதான் சார் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டது. ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க 2 பிள்ளைங்களும். அம்மா திரும்பி என்ன கூப்பிடவே கூப்பிடாத, நான் வரவே மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அவருக்கு அன்பு இருக்கும், ஆனா இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அது வளர்த்த விதம் நான் சொல்வேன். ஏன்னா எங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து பேசி மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லி அது நடக்கவே நடக்கும்.
ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க, அவங்க வந்துட்டா இவங்க கிளம்பி போயிடுவாங்கன்ற அதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய உணர்வுகளை வந்து சரியான விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மருமகளுடைய கேரக்டர். என்ன ஒரு புரிதல் அப்படின்னு தெரிஞ்சது. அவளுடைய அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட இருந்தது. ஒருவேளை அவ பேசினதுனாலதான் இந்த பையனுக்கு வந்து அப்பா மேல கொஞ்சமாவது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்குமோ, புரிஞ்சுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ண தொடங்கியிருப்பானோ, அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்கன்னு சொல்றதெல்லாம் அதனாலதான் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். கிருஷ்ணா பேசுறீங்களா? கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது, பேசுங்க. கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த அப்பா வச்சு நானும் நிறைய அப்பாவோட ரிலேட் பண்ற மாதிரி தோணுச்சு. கதை சொன்ன விதம், அந்த இவ்வளவு மொரட்டா இருப்பாங்களா அப்படின்னு சில பேரை பார்த்திருக்கேன். பட் இவ்வளவு ரூடா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்கள்ல நிறைய பேர் சாப்பாடை தட்டெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறது, ஒய்ஃப் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். பட் என்னோட அப்பா கொஞ்சம் இலகுவான மனிதர் தான். ஆனா நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி கிடையாது. அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும். எனக்கு 2 விஷயத்துல பிடிக்காது. என்னன்னா, முடி வெட்டுறதுல பிடிக்காது, பிளஸ் சாப்பிட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாரு. இப்ப அந்த மேடம் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, என்னோட அப்பா வச்சு நான் சொல்றேன். அவர் வந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க இவருக்கு. என்னோட அப்பாவுக்கு. அவர் தனியா அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லாமே இருந்தாங்க. தங்கச்சி இல்லை, இவர் தான் கடைசி. பட் எல்லாருமே அம்மா இறந்த பிறகு எல்லாருமே இவரை விட்டுட்டு எங்கெங்கயும் போயிட்டாங்க. தனியா தான் இருந்தாரு. சித்தப்பா வீட்டுல அந்த போலதான் இருந்தாரு. ஒருவேளை அந்த மனிதரும் அந்த மாதிரி தனிமையில இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால அந்த வேட்டையாடுறது, விலங்குகளோட பழகுறது, அந்த மாதிரி இருந்திருப்பாரோ அப்படின்னு. ஏன்னா அப்பாவும் சேர்ந்து, நாங்க எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட உட்காந்து பேசி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது இல்லை. எப்பவுமே அப்பா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. மாட்டுக்கொட்டாயில ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாரு, மாடுகளோட இருப்பாரு, நைட்டு பகல் நேரங்கள்ல அந்த மாதிரி இருப்பாரு, அதுங்களோட இருப்பாரு. எப்ப பேசும்போது பேசுவாரு, அவ்வளவுதான். இதுல நடந்த இந்த நிகழ்ச்சி மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல அவரையும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, கேன்சர் இருந்துச்சு, அதை சொல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. போய் ஐசியூல இருக்கிறார். போய் பார்த்தா எங்கிட்ட எல்லாம் பேசவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. என்னெல்லாம் பார்த்து அப்படியே பயங்கர கோபமா முகத்தை திருப்பிக்கிட்டாரு. எனக்குலாம் பயங்கர கஷ்டமா போயிடுச்சு. எனக்கு அப்ப வேலை இல்லை, 6 மாசம் வேலை எல்லாம் போயிட்டு கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா மனுஷன் கண்டுக்கவே இல்லை. அண்ணனும் வந்திருந்தாரு, அவர் பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாரு, அவரையும் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அப்புறம் அடுத்து அதை கீமோ கொடுக்கணும் அப்படின்னு கீமோ ஹாஸ்பிட்டல்ல திரும்பி அட்மிட் பண்ணி 6 மந்த் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு நாள்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு, அடிச்சிட்டாரு என்னையெல்லாம். அதே மாதிரி இங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாருன்னா, சென்னைக்கு வந்தாருன்னா மாடுகள் பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. மாட்டை போய் பார்க்கணும். எனக்கு இதே இந்த பையன் அவர் வந்து கடைசியில அந்த நாயை வச்சு புலம்பும் போதெல்லாம் தோணும், ஏன்பா நாங்க முக்கியமா இல்லையா, உனக்கு மாடுதான் முக்கியமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க அதுங்களோட வளர்ந்து அவங்களோட அதோட இருந்ததுனால எல்லா உணர்வு, அஃபெக்ஷனு, அன்பு காட்டுறது எல்லாமே இருக்கும். செலவு செய்யணும், பணம் கொடுக்கணும், நிறைய பணம் கொடுப்பாரு, கேட்கிற காசு கொடுப்பாரு, ஏன்னு கேட்க மாட்டாரு, கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் தனியா இருக்கணும், அவங்க வீட்டுல இருக்கணும், அந்த உணர்வு மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். நான் நம்ம வீட்டுல இருக்கணும், என்ன எப்ப இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கணும். பசங்களோட வீட்டுக்கு போனோமா 1 நாள் 2 நாள் இருக்கணும், அப்படி வெளியே வந்துடணும். அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு இவர் கூட ரிலேட் பண்ண தோணுச்சு. கதை நல்லா இருந்துச்சு. அந்த பையனோட கேரக்டரைசேஷனும் நல்லா இருந்துச்சு. கோபமா இருக்கும்போது பசங்க எப்பவுமே அப்பா வந்து வசைப்பாடுறது வழக்கம். எனக்குமே அப்பாவுக்கு 2 பேரு, 2 பேர்ல எங்களுக்கு ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு பேரு, அவரு ரேஷன் கார்டுல வேற பேர். இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கும் போதெல்லாம் பயங்கர பிரச்சனை. 10th படிக்கும் போது போனா என் கூட வந்த பசங்க எல்லாம் அவங்க ரேஷன் கார்டுல வேற பேரு, ஸ்கூல்ல வேற பேரு. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் மேல ஸ்கூல்ல இருக்கிற பேரை எழுதி அதை இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த விஓவை பார்த்துட்டு ரேஷன் கார்டை காட்டுறதுன்னா எல்லாம் மாட்டியாச்சு. இப்ப கடைசியில நான் போகும்போது, என்னடா எல்லாம் அவன் பேரை தான் மாத்திருக்கான், நீ உங்க அப்பா பேரையே மாத்திருக்காரு அப்படின்னு கேட்டாரு அவர்.
ரொம்ப அழுக அழுக வந்து வீட்டுக்கு வந்து பேக் எல்லாம் தூக்கி போட்டு இவர்கிட்ட கலாட்டா பண்ணி, ஆனா அது வேலை தேடும் போதுதான் அந்த இது அதை நான் ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சு. நான் வேலை தேடும் போது அப்ப இவரு அப்பா சொல்லுவாரு, நான் ஏதோ பழப்புக்காக என் பேரை மாத்தி வேற ஒருத்தர் பேர்ல போய் ஒரு வேலையில சேர்ந்தேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு. அது நான் வேலை தேடும் போதுதான் தோணுச்சு, சரி அப்பா சொன்னது உண்மைதான் இல்ல. ஆனா அந்த பேரை எங்களால மாத்திக்க முடியல. ஊர்ல ஒரு பேர் இருக்கும், எங்க சர்டிபிகேட்ல வேற பேர் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் அவர் கூட எனக்கு இந்த கதையோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய உணர்வுகள் வந்து நிறைய நேரம் அவர் கூட கதை பேசல, நிறைய கை கோர்த்து நடக்கல அப்படின்னாலுமே, இன்னைக்கு என் பையன் என்ன அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்க மாதிரியே ஒரு இதுல கொண்டு போய் நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. இந்த கதையும் அதை படிக்கும் போது அப்படியே ரிலேட் பண்ணிட்டே படிச்சுட்டு இருந்தேன். அந்த பையன் பொமேரியன் டாக், பஞ்சு அடிச்ச பொமேரியன் டாக் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு. அவரு அந்த நாய்களை பத்தி அழுவாரு. சோ அவரோட உணர்வு வந்து பசங்களை நினைச்சுதான் அது உணர்வு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆனா அது அது எக்ஸ்பிரஸ் பண்ணாம நாய்கள் அப்படின்னு சொல்லி அழும்போது கூட இவரோட ஞாபகம் தான் வந்துச்சு. இவருமே அப்படியே தானே பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. நிறைய ஞாபகங்களை தூண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. நன்றி கிருஷ்ணா. மகேஷ் பேசுறீங்களா அடுத்து? சாரி, நான் கடைசியில பேசுறேங்க. ஓகே. மௌலிஷ் பேசுறீங்களா? மௌலிஷ் பேசுறீங்களா? ஓகே, அவர் இது பண்ணல போல இருக்கு. பிரியா ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன வேலை. சரி, ஓகே அடுத்து நான் ஓகே பேசுறேன். அடுத்து நான் ஹேண்ட் ரைஸ் ஓகே. பிரியா பேசுறீங்களா? பேசுறவங்களுக்கு அடுத்து. ஓகே. பிரியா பிரியா இருக்கீங்களா? ஓகே. சிவா பேசுறீங்களா? சிவபாலன் ஹலோ மௌலிஷ், நானே பேசலாமா? பேசுங்க Don't பேசுங்க. mind. பேசுங்க. ஓகே. சிறுகதை படிச்சேன் இன்னைக்குதான். ரொம்ப சிறப்பான முயற்சியா இருந்தது. மற்றபடி ஒரு சிறுகதைனா வந்துட்டு அது ஒரு பெரிய கதையை சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு நிகழ்வை வந்துட்டு அழுத்தமா இந்த டெவல் இஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுதான் ஒரு சிறந்த சிறுகதை அனுபவமா என்னளவுல இருந்திருக்கு. ஸோ கடந்த காலங்கள் நம்ம வாசிச்ச சில சிறுகதைகளை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் சிறப்பா இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த அப்பாவோட முரட்டுத்தனத்தை பத்தின டெஃபினிஷன் நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த அப்பாவோட முரட்டுத்தனத்தை பத்தி யோசிக்கும் போது வேல ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பாரு ஒரு தடமுக்கு, ஒரு பழைய இன்டர்வியூல. அதுல வந்து சொல்லியிருப்பாரு, எங்க அப்பா வந்துட்டு எங்க கூட எல்லாம் இவ்வளவு சகஜமாக பழக மாட்டாரு, ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலா தான் இருப்பாரு, ரொம்ப முரட்டுத்தனமா தான் இருப்பாரு. அதே தான் நானும் ப்ராக்டிஸ் பண்றேன், ஏதோ என் பேரம்பேத்திங்க கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த காலகட்டத்து மனிதர்கள் வந்து அந்த ரத்த பாசத்தோட மெயின்லி மனைவிமார்கள் கிட்டயும் பிள்ளைகள் கிட்டயும் மெயினா மகன்கள் கிட்டயுமே வந்துட்டு ரொம்ப சட்டலா இருக்கணும்ன்றத சொல்லப்படாத விதியாவே கடைபிடிச்சாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அது வந்து மேபி அந்த வேலராமமூர்த்தி இன்டர்வியூட ஒப்பிடும்போது சமூகத்துல கொஞ்சம் மேல் தட்டுல இருக்கிறவங்க வந்து அது அவ்வளவு அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா போறது இல்ல, சட்டலா இருக்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழ்த்தட்டுல இந்த கதையில வர மாந்தர் வந்து கொஞ்சம் சமூகத்தின் கீழ்த்தட்டு லைஃப் ஸ்டைல் வாழ்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. கீழ்த்தட்டு இன் சென்ஸ் பொருளாதார ரீதியா சொல்ல வரல, ஆனா லைஃப் ஸ்டைலுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் சம்மந்தம் இல்லாம இருந்தது. இந்த நிலையில இருக்கிறவங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வரல, இந்த காஸ்ட் இந்த கம்யூனிட்டி வந்து இப்படிதான் வாழ்வாங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து அந்த முரட்டுத்தன்மை வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்ததுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் அவர்கிட்ட வெளிப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு.
மற்றபடி அந்த கதையின் ஆரம்பமும் அந்த வார்த்தை வச்சு விளையாடின விதம் நல்லா இருக்கு. அது நமக்கு நிறைய சமயம் வந்து ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது முன்னாடி தெரியும். ஆனா அது நடக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். அது வந்து இது ஒரு அந்த நாயோட ஊமையை வச்சு சொன்னது சிறப்பா இருந்தது. எனக்கு அந்த ஒரு சில கதைகள்ல வந்து வரும் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கும் அந்த கதை சொல்லி வந்து யாரை பத்தி பேசுறாரு, என்ன பேசுறாருன்றது ஒரு மாதிரி தெளிவில்லாம ஒரு மிரேஜ் மாதிரி இருக்கும். அது கடைசியில அது வெளிப்படும் போது ரொம்ப சுவாரஸ்யமா அந்த சுவாரஸ்யம் இருந்தது. அப்புறம் எனக்கு ஏன்னா சுஜாதாவோட ஒரு சிறுகதையும் ஞாபகம் வந்து இந்த மாதிரி அவரு அந்த சுஜாதா சிறுகதையில வந்துட்டு 2 மனைவிகள் திருமணம் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஆக்சிடென்ட்ல படுத்திருப்பாரு ஹாஸ்பிட்டல்ல. அப்ப முதல் மனைவியும் அவங்க பொண்ணு தான் வந்து பார்த்துப்பாங்க. கடைசியில இந்த டெட் பெட்ல இருக்கும்போது கூட அவரு 2வது மனைவியை பத்தி தான் விசாரிப்பாரு கடைசி வார்த்தைகள் கூட. ஐ மீன் அவரு தேர்னதுக்கு அப்புறம் கேட்கறது. ஸோ அதெல்லாமும் ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்ல ஒரு சிறப்பான சிறுகதையா இருந்தது. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அந்த பெண்கள் கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. பாராட்டுறதை தாண்டியுமே வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து விதிக்கப்படுறாங்க அப்படி ரொம்ப நைஸா இருக்கிறதுக்காக. ஐ மீன் அவ்வளவு இலகுவா இருக்கணும்ன்ற மாதிரி விதிக்கப்படுறாங்க சமூகத்தினாலன்ற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொல்ல தோணுது. லைக் அந்த அம்மா கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேற நாதி இல்லை. லைக் இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லையோ, ஒரு கணவன் சரியில்லைன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப்பை தேடி போகலாம். ஆனா அப்போ வந்து அது மாபெரும் பாவமாகவும் அந்த பெண்ணையே வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கப்படுகின்ற சமூகமா இருந்ததுனால அவங்களுக்கு வேற விதி இல்லை, அதுக்கும் பேசி ஆகணும் அப்படின்ற நிலையும் ஒரு சொன்ன மாதிரி இருந்தது. மற்றபடி சிறப்பான சிறுகதை. சிறுகதை ஆசிரியர் வாழ்த்து. நன்றி மௌலிஷ். சிவா பேசுறீங்களா? சிவா எதுவும் கேட்கல. சிவா எதுவும் கேட்கல சுத்தமா. ஓகே, அருள் பேசுறீங்களா? இன்னைக்கு கேட்க மட்டுமே செய்வேன். நன்றி. ஓகே ஓகே. சிவாவுக்கு மைக்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல, பேசுனது கேட்கல. ஓகே, புதிதா ஒருத்தர் வந்திருக்காரு, டாக்டர் எம் செந்தில்குமார் சார். நீங்க சிறுகதை படிச்சீங்களா? பேசுறதுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? சார் வணக்கம். நான் தம்பி கிருஷ்ணகுமாருக்கு அண்ணன். நானு அப்படிங்களா? ஓகே ஓகே. அன்பார்ச்சுனேட்லி நான் அதை கேட்கல. இன்ஃபேக்ட் இது காலையில தான் நீங்க இந்த சிறுகதையாடலோட இது நடந்துட்டு இருக்கேன்ட்டு இப்பதான் அந்த மெசேஜ் எனக்கு வந்தது. ஓகே ஓகே. ஒருவேளை நான் காலையில இருக்கும்னு நினைச்சிட்டு அப்புறம் தான் பார்த்தேன் இது இப்ப ஈவினிங் நடந்துட்டு இருக்கு. எனவே நான் இதை முழுமையா கேட்கல. பட் நான் ஐ அப்ரிஷியேட் இந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் பெரும்பாலும் என்னோட பெரும்பகுதியான சர்வீஸ் பீரியட் வந்து நான் தமிழ்நாட்டில் கழிக்க முடியாம போச்சு. இப்பயும் நான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் கூட எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். ஆனா அது தம்பி கிருஷ்ணகுமார் அதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாம் இணைஞ்சு இந்த தமிழ் வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த விதத்துல பாராட்டணுன்றதுக்காக நான் கடைசி நிமிடத்துல சேரலாம்னு நினைச்சு சேர்ந்தேன். எனவே என்னுடைய வாழ்த்துக்களும். இன்னும் முன்னெடுத்து இன்னும் கூட தமிழுக்கு நிறைய சிறப்புகளை நீங்க எல்லாரும் கொண்டு வந்து சேர்க்கணும்ட்டு உங்களை எல்லாரையும் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். மிக்க நன்றிங்க சார். ஓகே, இப்போ இன்னும் பேசாம இருக்கிறது நான், மகேஷ், பிரியா, பிரசன்னா சார் மட்டும். சிவாக்கு ஏதோ ஹெட்ஃபோன் ப்ராப்ளம் போல. ஓகே, இப்போ பிரியா பேசுறீங்களா?
பேசுறேன். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் பார்வை சுஷில்குமார் எழுதினது கதை நல்லா இருந்துச்சு. அதாவது நிறைய கதைகள் வந்து நம்ம சென்டிமெண்டா கிளைமேக்ஸ் வந்துட்டு சுபம் போட்டு முடிக்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த கதை வந்துட்டு ஒரு வித்தியாசமான, அதே சமயம் ஒரு நிதர்சனமான ஒரு கதையா இருந்தது. இந்த மாதிரி பெரியவங்களை நம்ம வீட்டுல பார்க்க முடியும். என்ன சொல்றதுன்னா, எப்படி சொல்றதுன்னா, இந்த பெருசா ஷேர் பண்ணிக்க விரும்பாத இந்த மாதிரி ஸ்டெஃபான ஆளுகளாவே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில பார்த்தது வந்துட்டு என்னோட மாமனார். என்ன சொல்றதுன்னா, அவருக்கு அத்தை வந்து சத்துணவு பணியாளர் மீன்ஸ் இந்த சூப்பர்வைசிங் அந்த மாதிரி இருப்பாங்க. அவருக்கு அத்தை வேலைக்கு போறதுல பிரச்சனை இல்லை. அது எதனாலன்னா, அன்னைக்கு குடும்ப சூழலுக்கு அவங்க வேலைக்கு போக வேண்டியதா போச்சு, அதனால போயிட்டாங்க. அதனால அவங்க வேலைக்கு போறது ஓகே. இப்ப நான் எங்க அக்கா எங்க அண்ணன் எல்லாம் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சண்டேஸ்ல வீட்டுக்கு போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுல அவர் கேட்கிற ஒரு வார்த்தை, உங்க அப்பா கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கும்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்க. அதாவது நீ கிழக்கு வந்து அவங்க மேக்க போயிரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் அவங்களா இருக்கும். ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க அம்மா மூலியமா கேட்பாங்க, அவங்க அம்மா பாத்துக்குவாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்க அப்பாவோட பார்ட் அப்படின்னு பார்த்தா நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்தது, மரம் ஏற சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், ஊர்ல கெத்தா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அப்பா பெருசா டீச் பண்ண மாதிரி அவங்க லைஃப்ல எதுவுமே நடந்ததில்லை. அப்பாட்ட பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு பெண்களை வந்துட்டு பெருசா மரியாதையா நடத்த மாட்டாங்க. என்னோட மாமனார் அப்படிங்கிறது என் அம்மாவோட அண்ணன் தான். அவங்க என் அம்மாவையே வந்துட்டு தங்கச்சி பாசம் இருக்குமே தவிர ஒரு தங்கச்சி ஒரு பெண்ணுன்றத வந்துட்டு எப்பயுமே மறக்கவே மாட்டாங்க. பொம்பளைங்கன்னா இதுதான்பா செய்வாங்க. அதாவது எங்க மாமியார் வந்துட்டு அந்த வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நீங்க அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு பக்கமும் போகணும். அவங்க ஒவ்வொரு பக்கமும், ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதி எல்லாம் அப்ப கிடையாது. அதுவும் கிராமத்துலன்னா சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு ஒரு ஊருக்கும் வந்துட்டு யாராவது சைக்கிள்ல போனா பின்னால உட்காந்துட்டு போவாங்க, நடந்தே போவாங்க, எப்ப பஸ் வருமோ அதுக்காண்டி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவங்க சமைக்கணும், அவங்கதான் சனி ஞாயிறு லீவ்ல இருக்கும்போது துணி துவைக்கணும், வீட்டுல எல்லா வேலைகளும் அவங்கதான் பார்க்கணும். அதுக்கப்புறமா வேலைக்கு போறேங்கிறனால வரவு செலவுகளை அவங்கதான் பார்க்கணும். மாமாவும் வேலைக்கு போவாரு, விவசாயம் தான், விவசாயத்தை பார்ப்பாரு. விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியலையா, ₹1 ஒரு நாள் வரும், ₹10 ஒரு நாள் புடுங்கிட்டு போவோம், அந்த மாதிரிதான் இருக்கும். சோ எங்க அத்தை சம்பாதிக்கிறது, எங்க மாமா வந்துட்டு மோட்டர் போடுறது, இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பெருசா கம்யூனிகேஷனே இருக்காது. மீறி பேசினா படிச்ச வேலைக்கு போகிற மனைவியா இருந்தாலும் அடி உதையெல்லாம் கன்ஃபார்ம். அவருக்கு அந்த மாடு அந்த காடு அவர் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கொடுக்க கூடாது, யாருக்கும் வந்துட்டு சொத்து பிரிக்க கூடாது. நான் இருந்த வரைக்கும் இப்படித்தான் இருந்தேன். எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சு எனக்கு கல்யாணத்துக்கு 1 மாசம் வரைக்குமே அவர் கெத்தா தான் இருந்தார். ஈவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கிறதுக்கு கூட என்கிட்ட கேட்கும்போது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம பேசவே முடியாது, அவர் அப்படியே பழகிட்டாரு. ஈவன் என்னோட சொந்த மாமாங்கனாலும் அப்படி ஒரு மிரட்டி தான் வந்துட்டு நம்மளெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பாரு. அதுக்கு மேல என்னால அவர்கிட்ட பேச முடியாது. எங்க அப்பா கிட்ட பேசுவேன், எங்க அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சத்தமா பேசுவேன். ஆனா நான் எங்க மாமனார் கிட்ட நான் அதிகமா பேசவே மாட்டேன். அது அவரை பார்த்தா கொஞ்சம் பயம், சின்னதுல இருந்தே பயம். ஈவன் நான் எங்க மாமியார் செல்லம். ஆனா எங்க மாமியாருக்கு வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஈவன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்துட்டு மூளையில ரத்த கசிவு வந்து முட முடியாம போயிருந்தப்ப கூட அவருக்கு ரத்த கசிவு வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மறந்துரும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா டக் டக்குன்னு மறக்கும். முதல்ல வர்றது அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து மறதி வரும், பயங்கரமான தலைவலி வரும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளா அவங்களுக்கு வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் அவர் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்தாரு. அவருக்கு முதல்ல மறதி வரும். நீ இதை மறந்துட்டேன்னு நம்ம ஏதாவது நம்ம எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உச்சக்கட்ட கோவத்து வருது. கொஞ்சம் நடக்க கஷ்டப்படும் போது கையில தடி வச்சிருப்பாரு, என் மாமியார் தான் பாத்துக்குவாங்க, அந்த தடியிலேயே அடிப்பாரு. அவங்கள ஹேண்டில் பண்றதுங்கிறது பயங்கர கடுப்பா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு கிராமத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வந்தா அந்த கையில வந்துட்டு ஐவி போடுவாங்க இல்லையா, அந்த ஐவிய வந்து புடுங்கி வீசிட்டு எந்திரிச்சு வந்துட்டாரு. அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல இருந்து
எங்கேயோ எங்க அப்பா பெரியவருங்க மேல எங்க அப்பா வந்துட்டு ஏன்னா எங்க அப்பா மாமனார் ஃப்ரெண்ட்ஸுனால எங்க அப்பா கொஞ்ச நேரம் பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறதுக்குள்ளார ஐவி இப்படின்னு விசிட் ஜிஹெச் வந்து கிளம்பி வந்துட்டார். இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெப்லயே இருந்து அந்த ஸ்டெப்லயே செத்து போயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு எங்க மாமியார் வாயத்தானே சொல்றாங்க, ஐயோ இந்த மனுஷன் போனா பரவாயில்லன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறமாவும் 4 வருஷம் அவரை பராமரிக்கிறதுலயே அவங்க வாழ்க்கை போயிடுச்சு. இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்ட வரமாட்டாங்க. மாத்திரையை வந்து டாக்டர் கரெக்ட் சொல்றத ப்ராப்பரா கேளுனா கேட்க மாட்டாங்க. நான் யார் தெரியுமா, என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா, அதாவது பணத்திமிரு காட்டுறது. இப்ப இந்த இதுல வந்து மாதான முத்து என்கிட்ட எத்தனை லட்சம் இருக்கு தெரியுமா, என்கிட்டதான் வருவீங்க அப்படின்லாம் சொல்லுவார் தெரியுங்களா. அந்த மாதிரிதான் நீங்க என்ன டவுன்ல போய் பொழைச்சாலும் எதா இருந்தாலும் இங்கதானே வந்தாகணும் அப்படின்ற அந்த டோன் எல்லாமே வந்து நம்ம அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். இந்த மாதிரியே இருந்த எனக்கு அதனாலேயே அவர்கிட்ட ஒரு பயம் இருக்கும். அவர்கிட்ட பேச மாட்டேன். ஆனா அவருக்கு மேல எனக்கு பெருசா மரியாதை எல்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த ஆம்பளை மேலேயும் மரியாதை வர்றதுங்கிறது அவங்க வீட்டு பொம்பளைங்களை எப்படி நடத்துறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அதனால எனக்கு அவர் மேல அந்த மரியாதை வந்ததே கிடையாது. எனக்கும் இந்த மாசான முத்து மேல கடைசி வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் சின்ன இடத்துல கூட வந்ததே கிடையாது. அவங்க பசங்க எல்லாம் வந்துட்டு அவங்க சித்தப்பா அழுதாங்க. இதே ஒண்ணுமே பண்ணல அவங்களுக்கு எல்லாம். ஐயோ எங்க அப்பன மாதிரிலாம் உங்க அப்பா பாத்திருந்தா எப்படிப்பா இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும். அது எனக்கு உண்மையிலேயும் வந்துட்டு எனக்கு அவர் மேல ஒரு எந்த விதமான ஒரு அவர் பாட்டு சொந்த மாமனார் தானே, ஐயோ பாவம் வீட்டுக்காரோட அப்பா தானே இறந்துட்டாரு, எந்த விதமானதுமே இல்ல. நான் வாட்டுக்கும் வந்துட்டு கண்டலன்ஸ்ல போனோம்னா எப்பயும் போல வீட்டு வேலை செய்யறதோட நம்ம முடிச்சுக்கிறது தான். அது ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்த ஆனா வந்துட்டு ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய மனுஷன், ஏதோ ஒன்னாலும் முன்னால கூப்பிடுவாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் மைண்ட்ல தோணுன ஒரு விஷயம், இவர் உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றதுதான். அது அது வந்துட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. உங்க அப்பா எல்லாம் உயிரோடு இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க மகன்களை பார்த்து நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி அந்த ஸ்டக் இருக்கிறவங்க வந்து அந்த தொழிலே இருக்காங்க. அது அது தோணாம இல்ல. எனக்கு என்னதான் அவரை பிடிக்காது எல்லாம் பண்ணாலுமே பசங்க தப்பு பண்ணும்போது, ஏன்னா ஒரு ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க பசங்க எல்லாருமே கொஞ்சம் திமிர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சது அவங்க அப்பாவோட தலை தொங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். தலை நிமிர்ந்துட்டு இருந்து அவர் நடமாட்டம் இருக்கிற வரைக்குமே சேட்டை செஞ்சாலும் ஒரு லிமிட்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட ஆட்டங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா மாறிடுச்சு. இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தர் எப்படியுமே இருந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களோட ஆப்சன்ஸ்ல வந்துட்டு அவங்களோட வேல்யூ வந்து புரியும். அதுதான் வந்து அந்த அம்மா, அதாவது மாசானமத்தோட வைஃப் வந்து அவருக்கு தெரியாது பாவம் பாத்துக்கிறான்னு அவங்களையும் மரியாதை இல்லாம தான் நடத்தல. வேலைக்காரி மாதிரி ஒரு ஈரல் கறிக்கு கூட வக்கு இல்லாம தான் பொண்டாட்டி வந்து பாத்திருந்தாரு. என்ன உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்து, இது ஒரு வசனம், உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறது. சோ அந்த மாதிரிதான் வந்து பார்த்தாங்க. பட் ஏதோ ஒண்ணு இருக்கு போய் பொண்டாட்டி, அதாவது அதுல ஒரு 4 லைன் படிச்சப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத்தனை விரல்கட்டையும் தூக்கி தலையில வரும்போது எங்க அம்மா இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு பிடிச்சிட்டு வருவாங்க. ஓலையை எடுத்து கொடுக்க 3 நாள்ல வீடே கட்டி முடிச்சாப்ல. அப்படி அதாவது ஆஹ் புருஷனோட சேர்ந்து நடக்கிறதுங்கிறது ஒரு கேட்டகரி, புருஷனை முன்னால விட்டு பின்னால நடக்கிறதுங்கிறது ஒரு கேட்டகரி. திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம் பேசுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு ஸ்டைல், இது ஒரு மாதிரியான நாகரீகம். இந்த மாதிரிதான் வந்துட்டு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால இருந்த கணவன் மனைவிகள் எல்லாம் வாழ்ந்தாங்க. நாம பார்த்திருக்கோம். இப்ப யாராவது அந்த மாதிரி இருந்தா நாமளே வந்து வாய் திறந்து சொல்றது உண்டு. ஆனா சொல்றது உண்டு, இந்த மாதிரி என்னடா பொண்டாட்டி வச்சு நடத்துறான் பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்பயும் நான் எங்க மாமனார என்ன பொண்டாட்டி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். பட் பெண்களும் அதை விரும்பினாங்க. அந்த மாதிரி இருக்கத்தான் வந்துட்டு ஆசைப்பட்டாங்க. அது அவங்க வந்து ரொம்ப கீழ்மையால நினைக்க கிடையாது. நமக்கு தான் இப்ப அது கஷ்டமா இருக்கு. அவங்க வந்துட்டு அதை ஒரு பெருமையா தான் நினைச்சாங்க. இப்ப எங்க மாமியார்ட்ட வந்துட்டு எவ்வளவுதான் அவர் வந்து இதா வளர்த்திருந்தாலும் உங்க அப்பா இருந்தப்ப ஊர்ல என்ன மரியாதை தெரியுமா அப்படின்றத வந்துட்டு அவங்களால இது பண்ணவே முடியல. இப்ப அதேதான் அந்த பொம்பளை வந்து பின்னால வரும்போது மாசான முத்து முன்னால போகும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லாதான் பேசுவாரு. பெத்த பிள்ளைங்கிட்ட பேசுறது இல்ல, பொண்டாட்டி கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்லைனாலும் ஊர்ல எல்லாத்திட்டையும் பேசிட்டு தான், நல்லபடியா பேசிட்டு தான் இருக்கிறாரு. அந்த 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 குணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு மாதிரியான அதுக்கு கரெக்டான முரட்டு குணம்னு சொல்லவா, இல்ல வந்துட்டு மத்தவங்க மேல வீட்டுல இருக்கிறவங்க இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லவா. ஏன்னா இவங்க இன்ட்ரோவர்ட்ஸும் கிடையாது. அவங்க வந்து இன்ட்ரோவர்ட் இந்த ஹோம் தான், அவுட் சைட்ல எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்துட்டா இவங்க நம்மள இலக்காரமா நினைச்சுக்குவாங்களான்னு நினைக்கிறாங்களா,
இல்ல இவங்கிட்ட இப்படித்தான் ஸ்டஃபா இருக்கணும் அப்படின்னு ஒரு M10 மாதிரி அவங்க கொண்டு போறாங்களான்றது தெரியாது. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது கிளைமேக்ஸ்ல அந்த நாய்க்காக தான் அவர் திரும்ப அழுதுருக்கிறாரு. எஸ், அவருக்கு அவரு ஆசைப்பட்டது, அவர் கனவுல நின்னது, அவர் மனசுல அவரோட அன்புக்கு பாத்திரமானது எல்லாமே அந்த நாய் தான். ஈவன் அந்த லேடிஸ அவர் மதிக்காம இருக்கிறதுக்கு அந்த இன்னொரு அந்த அந்த ஒரு பொட்டை நாய் உங்ககிட்ட இருக்கிறது வீட்டை விட்டு போயிடுச்சு இல்லையா, அது சொல்லுவாங்க. அது எப்பயுமே இருக்கும். எங்க வீட்டுல இந்த பெண் நாயை வளர்க்கவே மாட்டாங்க. பொட்டை நாய் இருக்க வேண்டாம், பொட்டை நாய் வேணாம்பாங்க. நாய்னா எல்லாமே நாய் தானே, குட்டி போட்டா எல்லாத்தையும் தானே பாத்துக்கணும். வீட்டை காக்கிறதுல ஆம்பளை நாய்க்கும் பொம்பளை நாய்க்கும் வித்தியாசம் இருக்கான்றது எனக்கு தெரியாது. ஆனா அது எப்படி நீங்க அதை வேறுபடுத்தி பாக்குறீங்கன்றது தெரியாது. அப்படியேதான் பெண்களையும் நடத்தினாங்க, பொம்பளை பிள்ளைங்களையும் நடத்தினாங்க. இதுல அவருக்கு ஒரு பெருமை இருக்கு. எங்க மாமனார சொல்றேன், தனக்கு பெண் குழந்தையே இல்லைங்கிறதுல. பெண் குழந்தை இல்லைங்கிறதுல என்ன பெருமை வேண்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது சிரிப்பா வரும். பசங்களை அப்படியே வளர்த்துனாங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்லியா இருந்தா தன்னோட அப்பா இப்படி இருந்திருப்பாரான்னு அவங்க பசங்க எல்லாம் ஃபீல் பண்ணி நான் பார்த்தது உண்டு. +1 படிக்கும் போது ரெக்கார்ட் நோட்டுக்கு 50 ரூபா கேட்டப்ப ஏதாச்சும் அப்படின்ற மாதிரியான ஒதுக்கி விட்டு என் அப்பா கொடுத்து என்னோட இன்னொரு மாமா +1 எக்ஸாமுக்கு எழுதினாரு அப்படிங்கிறதும் தெரியும். தன்னோட அப்பா திட்டாருன்னு வீட்டை விட்டு ஓடி போன மாமாவையும் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான ஆட்களை யாராலுமே சமாளிக்க முடியாது. ஆனா யாரு திட்டி வீட்டை விட்டு ஓடி போய் 10 வருஷம் கழிச்சு வந்தாரோ அவங்க அப்பா செத்துப்போ அவர் தான் கதறி கதறி எழுதாரு. எனக்கு இந்த முரண்தான் பயங்கரமா இந்த மாதிரியான குணங்கள் உள்ள மக்கள் கிட்ட வித்தியாசப்படுறது. இந்த கதை ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. அந்த ஃப்ளோ சூப்பரா இருந்தது. கதை களம், அத பார்வை, அதாவது பெருசா அவருக்கு எதுவும் உடம்புக்கு வந்த மாதிரி காட்டாம, ஒரு கண் ஆபரேஷன் பண்ண பீமனா இருந்தவர் கண் ஆபரேஷன் பண்ணி கருப்பு துணி கட்டி திருதராஷ்டிரனா இருந்தார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அழகா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்டை வாங்கி ஏன்னா அவங்க அப்பனை பாத்துக்கணும், அதானே. அவங்க அப்பனுக்கு என்ன வேணும், அந்த நாய் பட்னியா இருக்கக்கூடாது, சரி போ வாங்கி தூக்கி போட்டு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துடும். இவனே அந்த அப்பா பையன் ஃபைட் பண்ற சீன் சூப்பரா இருந்துச்சு, கவனிச்சிங்களா? என்ன சொல்றதுன்னா, அவங்க அம்மாவை அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு அடி வச்சுட்டான். அவங்க அப்பன் திரும்பி அடிக்கும் போது அந்த ஒரு அடி வைக்கிறது அவன் பேசின பேச்சுக்கு, திருப்பி அவன் தடுத்தது அவனை திருப்பி அடிக்காம இருக்கிறது. நெஞ்சில கை வச்சு செவுத்துல தள்ளி அதுக்கப்புறமா அவங்க அப்பனை போட்டு சாத்துலாம் சாத்தல, அடிச்சது ஒரு அடி. அதுக்கு மேல அவன் நெட்டி தள்ளி அவரை கண்ணு வச்சு கண்ணு வாங்காம பாக்கணும். அதுக்கு மேல அவன் எவ்வளவுதான் அடிக்க முயற்சி பண்ணாலும் ஒரு சமயத்துல அவன் கை ஓஞ்சிருது. அந்த அந்த ஐ கான்டாக்ட் பேசுற கதைகள் 1000. அந்த பையன் நம்மளை அடிச்சுட்டான், கோவத்துல இவருக்கு அடிக்க போறாரு, அடிக்க முடியல, தனக்கு வயசாயிடுச்சு, நம்ம பெத்த பையன் நம்மளை அடிச்சுட்டான், அவனை திருப்பி அடிக்கணும். பட் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனை அடிக்க முடியாது, அடிக்கிறது சரியா வராதோ, இல்லைன்னா இதுக்கு மேல அடிச்சா அது இன்னும் ரொம்ப மோசமா போயிடுமோ, இதுக்கு அவனோட கண்ணுல இருக்க அந்த கூர்மை அவரை தாங்க முடியாம அந்த அடிக்கிறத நிறுத்திடுறாரு. இதுதான் அவங்களுக்குள்ள கடைசி மீட். இப்படி ஒரு மீட் நடந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு சீன் வச்சது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழலா இருக்கு. ஸோ அவதான் பொண்ணும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். பையன் இவன் தான் இந்த லோக்கல்ல இருக்கான். பார்க்கணும் அப்படிங்கும் போது வேற வழி இல்ல, நல்லதோ கெட்டதோ பேசினாங்களோ பேசலையோ கடமைய நம்ம செய்யத்தான் வேணும் அப்படிங்கறதுல அந்த மருமகள் சொல்லி அனுப்புறது. எஸ், எல்லாரும் பேசுவாங்க இந்த மாதிரி முரடர்கள் பேசுறத. யாருமே அதுவும் வயசானவங்க பேசும்போது பொருட்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை வயசுல 40 இயர்ஸ் வரைக்கும் பேசும்போது என்னன்னா இந்த ஆளு இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு போவாங்க. 50-60 இயர்ஸ்க்கு மேல பேசுறவங்கள போய் தொலை, இந்த ஆள் திருந்தவே இருந்தாரு, இந்த ஆள் பேசுறதெல்லாம் வதிச்சோம்னா நம்ம தான் நாண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போய் அவர் திட்டினாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்க மருமகளும் அதான் பண்ணுது. என்ன ஆனாலும் நம்ம தான் பார்க்கணும், பேசுறதெல்லாம் என்ன மனசுல வச்சுக்கிட்டு போங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சோறு கட்டி கொடுக்கறது, அது எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்துல எப்படி நடக்குமோ அதுதான். எதையும் அதிகப்படுத்தியோ ரொமான்டிசைஸ் பண்ணியோ எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லவே கிடையாது. ஈவன் இந்த கிளைமேக்ஸ் மகனே அப்படின்னு சொல்லிட்டு கூட கட்டி பிடிச்சு கதற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா செம்ம சொதப்பலா இருக்கு. இந்த நாய்க்காக அவர் அழுத மாதிரி காட்டினாங்க சார், அங்கதான் செம்ம ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. அந்த வகையில எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இறந்து போன சிலரை ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களை ஞாபகப்படுத்தும், ஒருத்தவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் வீட்லயுமே ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை ரிமைண்ட் பண்றதுக்கான ஒரு டைம். நல்லா இருந்தது கதை. நன்றி.
நன்றி பிரியா. அடுத்து பிரசன்ன சார் பேசுறீங்களா? இல்ல கதிர், நீங்க பேசிருங்க. ஓகே, மகேஷ் பேசுறீங்களா? ஓகே கதிர், ஷூர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையில் என்னால் பெருசாக கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம். அதனால் அப்புறம் இன்னொன்று எங்களுக்கு ஜெனோஃபோபியான்னு எங்கள் வீட்டில் யாருக்குமே டாக் பிடிக்காது. அப்புறம் இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருப்பாங்க. பார்த்த விதம் எங்கள் எல்லாமே, என்ன என் தம்பியுமே. ஸோ அதனால் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அதனால அவ்வளோ இம்ப்ரெசிவாக எனக்கு படல ஆரம்பத்தில். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனது கேட்கும்போது தான் தெரியுது இதோட அதர் சைட் ஆஃப் காயின்ங்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய புரிதலும் புரியுது. அதை படிக்கும்போது தான் எனக்கும் கொஞ்சம் புரியுது எப்படி எழுதியிருக்காரு கதை அப்படின்ட்டு. சூப்பருங்க. அது என்னால் பெருசாக இதில் சிலாகித்து என்னால் படிக்க முடியல. அதை ஆஸ் ஐ செட், எங்கள் வீட்டில் இன்ஃபேக்ட் என்னை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டார் தான் படிக்க வச்சாங்க, இன்ஜினியரிங்கு. எங்கள் அப்பா வந்து அவ்வளோ, என்னையும் தம்பியுமே. ஸோ வி ஆர் கைண்ட் ஆஃப் பிளஸ்டுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்கள் பேரண்ட்ஸு. அதனால் அது கவலையே அந்த மாதிரி இதனால் யோசிக்க முடியல. ஒரு ஃபாதர் வந்து ஒரு பையனை வந்து நாய் கடிக்குது, ஆனால் அதை வந்து நாயை அடிக்காமல் பையன் அடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாத சீன்ஸாக இருந்தது. அதனால் சுத்தமாக ஒட்ட முடியல. ரொம்ப முரணாக இருந்த மாதிரி பட்டது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் ரீசனாக தெரிஞ்சதுங்க எனக்கு. பட் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது சில பேர் வீட்டில் இந்த மாதிரி பேசி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப இறுக்கமாக இருக்க நினைப்பாங்க. அதாவது அன்பை காட்ட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சம் பீப்புள் வந்து ஆஃபீஸ்லேயுமே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஆல்வேஸ் டிஷர்ட் ஜீன்ஸே போதும் எப்போவுமே. இன்ஃபேக்ட் ட்ரௌசர் கூட சில பேர் போட்டு வருவாங்க பட் வீக்கெண்ட்ஸில் வரும்போது. பட்டு சில பேர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ட்டு அவங்க எப்போவுமே ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு தே வாண்ட் டு கீப் அன் இமேஜ் அப்படின்னு. இந்த கதையை படிக்கும்போது அந்த கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுது. அப்புறம் வந்து கடைசியில் ஒரு இப்போ எனக்கு தோணுச்சுன்னா, என் பசங்களாம் நல்லா இருக்காங்க, அந்த நாய் தான் இப்போ சிரமப்படுது. ஸோ அதனால் வந்து அதை நினச்சி ஒரு வருத்தப்படலாம். ஏன்னா பசங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லைங்க. நன்றி மகேஷ். நன்றி. ஓகே, இப்போ நான் பேசுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தேன். அந்த நபர் ஏன் அப்படி இருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா அதுல ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. அதுக்கு கதையிலையும் விட சொல்லியிருந்தாங்க. எம்டன் மகன் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல நாசர் சொல்ற வார்த்தையும் இதுல வர கேரக்டரும் ஒன்னா தான் இருக்கும். என்னன்னா, எதுவுமே இல்லாம 0ல இருந்து லைஃப் ஆரம்பிச்சு ஒரு ரொம்ப பெருசா இல்லைனா கூட ஒரு சொந்தமா ஒரு வீடு, ஒரு வியாபாரம், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்த எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு இறுக்கமும் முரட்டுத்தனமும் இருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம தங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்படி வராங்க பாத்தீங்களா? இப்படி நீங்க ஒரு 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 பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணி இந்த அதே அளவு அவங்க காலகட்டத்துல அதே அளவு வறுமையா இருந்து எவ்வளவு பேர் உயர்ந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 10% தான் வந்து இந்த ஒரு உயரம் வந்திருப்பாங்க. அவங்க ஏன் மத்தவங்க இல்லாதது இவங்க கிட்ட தான் திறமை இருக்குன்னு கேட்டா அப்படி கிடையாது. மத்தவங்க கிட்ட இல்லாத வைராகியமும் வெறியும் தான் இவங்களை உயர்த்திருக்கும். அந்த வைராகியமும் வெறியும் ஏன் வந்திருக்குன்னா, எங்கேயாவது அவமானப்பட்டிருப்பாங்க, எங்கேயாவது பயங்கரமா காயப்பட்டிருப்பாங்க. பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில யாராவது பயங்கரமா அவமானப்படுத்தியிருப்பாங்க. அது வந்து மனிதர்களை இப்படி மாத்தும் சின்ன வயசுலயே. இப்ப கதை ஆரம்பிக்கும் போது பாருங்க, இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இருக்கு. ஆனாலுமே அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு டிராமா இப்ப வரைக்கும் கனவுல அந்த நாய் வருது. கரெக்ட்டுங்களா? ஸோ சின்ன வயசுல ஏற்படுற பாதிப்பு தான் ஒரு மனிதனை வாழ்க்கை ஃபுல்லா டிரைவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த பையனுக்கு இப்படின்னா அவங்க அப்பாவுக்கு 2 விஷயம் நம்ம இங்க பாக்குறோம். ஒண்ணு, அந்த ஆள் மனிதர்கள் யாரையும் மதிக்கிறது இல்லை. அதாவது ஒருத்தர் 2 பேர் கூட இல்லை, மனிதர்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லை. உறவுங்கிறதுலாம் இல்லை, மனிதர்களையே மதிக்கிறது இல்லை. ஏன்னா என்னோட புரிதல் படி ஒரு நம்பிக்கை துரோகமோ ஒரு அவமானமோ இந்த ஆளை அப்படி மாத்திருக்கணும். அவரு அதை அவரு ஒரு ஒரே லைன்ல கடந்து போயிருப்பாங்க. இப்படி ஊருக்கு வந்தவரு வெட்ட வெளி வாங்கி பணம் மரத்தை நட்டு அதை அப்படியே தென்னை மரமா மாத்தி மாசாணத்து தேங்கானா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை உருவாக்கி அது ஒரு வரையில் நம்ம கடந்து போயிடலாம். அதுக்கு அவங்க கொடுக்குற வேலை இருக்கு பாத்தீங்களா,
அதுதான் வந்து ஏன் குடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விய உருவாக்கும். இப்போ எங்க அப்பா கிட்டத்தட்ட மாசான மாரி தான். அவ்வளோ மோசம் கிடையாது. ஆ ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு. எங்க அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நெறைய லாரி வச்சிருந்தாரு. ஒரு 10 லாரியாவது இருந்திருக்கும். எங்க ஊர்ல அது பெரிய விஷயம். ஆ ஏன் வச்சிருக்காரு? இப்ப எங்க எங்க அப்பாவோட பொறந்தவங்க அண்ணன் தம்பிங்கலாம் வந்து அதெல்லாம் பண்ணல. அவங்க எல்லாம் அப்பப்ப சம்பாரிப்பாங்க, அப்பப்ப சாப்பிடுவாங்க. இந்த ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கிற பழக்கமே இருக்காது. பசங்கள படிக்க வைக்கிற அதெல்லாம் இருக்காது. எங்க அப்பா வந்து அவரு நண்பரோட சேர்த்து ஆ கூட்டு போட்டு ஒரு லாரிக்கு வொர்க்கிங் பார்ட்னர் மாரி போறாரு. அந்த லாரியில வந்து லோட் ஏத்திட்டு வரும்போது, ஒரு விறகு கட்டு எக்ஸ்ட்ராவா வீட்டுக்கு அந்த லாரியிலேயே போட்டு கொண்டு வராரு. ஆன் தி வே தானே, நம்ம லாரி தானே, நம்மளும் ஒரு பார்ட்னர் தானேன்னு. அந்த பார்ட்னர் வீட்டு லேடி வந்து குத்தி காட்டுறாங்க. ஓன் யூஸ்க்கு வண்டி யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி. எப்படி பாருங்க, லாரி ஒண்ணும் தனியா இதுக்குன்னு போறதில்ல. ஒரு லோட் ஏத்திட்டு வரும்போது இது எக்ஸ்ட்ரா ஒரு விறகு கட்டு போட்டு வர்றது. அது வந்து பயங்கரமா காயப்படுத்திடுது. 18 வயசுல அந்த மாரி டைம்ல எங்க எங்க அப்பாவுக்கு 16 வயசுல மேரேஜ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஆகவும் ஒரு அது நம்மகிட்ட சொன்னது ஃபுல் டீட்டெயிலா இருக்காது. ஏதாவது ஒரு பெரிய அவமானம் இருக்கலாம். அதுதான் வந்து என்ன நெறைய சம்பாரிக்கணும், இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு இது பண்ணுச்சுன்னு சொல்ட்டு, அங்கருந்து உழைச்சு, உழைச்சு சேர்த்து வச்சு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் இது பண்ணி, இவ்வளோ சம்பாரிக்கணும், இப்படி ஒரு வீடு கட்டி வாழணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தது. மாசானத்துக்கு ஏதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஏதாவது ஒரு அவமானம் இருக்கும். 2வது அப்படி ஒரு கேரக்டரா மாறுறாரு இல்லைங்களா? ஒரு யாரையும் நம்பாமங்கிறத விட எல்லார்ட்டயும் எரிஞ்சு விழற ஒரு நபர் இருக்காரு பார்த்தீங்களா? எரிஞ்சு விழற நபர்ல எந்த மனிதர்களாலும் ஏத்துக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா மிருகங்கள், அது இன்னும் சொல்லப்போனா நாய்களா இருந்தா, அதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு என்ன குடுக்குற பாசத்த மட்டும் அப்படியே திருப்பி காட்டும். நான் டாக் லவர்லாம் கிடையாது. ஆனா டாக் லவர்ஸ் பேசுறத நான் கேட்டுருக்கேன். அவங்க சொல்றத இது பண்ணியிருக்கேன். அதாவது நான் போட்டு எனக்கு கோவம் வரப்ப நாயெல்லாம் அடிச்சாலுமே, நான் வீட்டுக்கு பக்கமா வந்தேன்னா, என் வண்டி சத்தத்த கேட்ட உடனே ஓடி வந்து 2 என்ன கட்டி பிடிக்கும். என் பொண்டாட்டி புள்ளைங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்னா, நான் திரும்பி வரப்ப மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாய்ங்க. என் நாய்ங்க நான் என்ன சண்டை போட்டிருந்தாலும், என்ன அடிச்சிருந்தாலும் என்ன அப்படி விடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருக்கேன். அது அது அத அப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆ நல்லா பாருங்க, இந்த நபர் வந்து 2 நாய் வச்சிருப்பாப்ல. ஒரு நாய் செத்தாலோ, ஒரு நாய் போனாலோ, என்ன ஆனாலும் அத ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாப்ல. அதே பேரு தான் வைப்பாப்ல. ஸோ அதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் அ வெங்கடேசன் சொல்ற மாரி தான். ஒரு கதை என்பதில் சொல்லப்படுவதை விட, சொல்லாமல் விடப்படுவதில் தான் கதை இருக்கிறது அப்படிம்பாரு. ஏன் அந்தே பேர் வைக்கணும்? ஏன் அந்த நாய வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி. யோசிச்சு பார்த்தா, எங்க வீட்ல இருந்த நாய் எல்லா நாய்க்குமே பேரு மணி தான். நான் பொறக்கறதுக்கு முன்னாடி இருந்த நாய் பேரும் மணி தான். அப்படியே வளர்ந்து வளர்ந்து மணி தான். கவுண்டமணி காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நாய்க்கு எதுக்கு பேர் வச்சு அத வேற ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாரி, மணி அவ்வளோதான். நாய்னா மணி அப்படிங்கிற பேரே தான் இருந்திருக்கு. அந்த பையன் அப்பாவ அடிக்கிற சீன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல அது நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பார்வை அவன வந்து பையன பார்க்குறான். அடிக்க முடியாதப்ப. நியாயமா ஒரு வேட்ட நாய் வளர்த்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பான்? அவன் பக்கத்துல ஒரு நாய் இருந்தா, அந்த அந்த நாய் வேட்டை நாயா இருந்தா, இவன கடின்னு தானே ஏவி விட்டுருப்பான். அவன் பார்க்கறது அப்படித்தானே இருந்திருக்கும். அதுதான் வந்து இவனுக்கு மனசுல ஆழமா பதிஞ்சு அந்த கனவா வந்துட்டு இருக்கோ! அப்படின்னு தோணுச்சு. ஒரு பயம் தான். அதாவது எல்லா சண்டையிலயுமே மேபி பிசிக்கலா சண்டை போட்டவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கோபத்த காட்டுறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆப்போசிட்ல அடிக்கிறோமோ, அதே அளவு அடிக்கு நம்ம உடம்பு தயாராயிக்கும். அடிச்சா எப்படி தடுக்கணும், இல்ல அடிச்சா எப்படி வலிய தாங்கிக்கணும்ங்கிறது தயாராயிக்கும். இவன் அவங்க அப்பாவ இவன் அடிச்சு, அவங்க அப்பாவுக்கு ஒரு மென்டல் ஷாக்க குடுத்திருந்தாலும், அதே அளவு ட்ராமா இவனுக்கும் வந்திருக்கும். அது வந்து இவன லைஃப் லாங் இது மாரி இவனை அறியாமயே இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல பாசம் அப்படிங்கிறதெல்லாம் 2வது. ஆ அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல பிஹேவ் பண்ணதெல்லாம் வந்து உண்மைய சொல்லப்போனா, நம்ம ஒரு 3 ஆங்கிள்லருந்து பார்க்கும்போது காமெடியா தான் தெரியும். அவ அவங்க அவங்க அந்த நபர பாரேன், என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்குமே, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் காசு குடுக்குறேன்ல. அப்படிங்கிற மாரி தான் டீல் பண்ணியிருக்காப்ல. அதனால தான் காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவாரு அவரு அப்படிங்கிற மாரி தான் வர்றவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த நபரு எப்படி இவரோட லைஃப் இருந்திருக்கு பாருங்க. இந்த உலகத்துல காசு தான் முக்கியம். காசு இருக்கிறவன் என்ன வேணா பண்ணலாம். அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு காசு சம்பாரிக்கணும். காசு சம்பாரிச்சத கூட நம்ம இஷ்டப்போட இருக்கலாம்னு அந்த மனுஷன் நம்பியிருக்காருன்னா, அந்த மனுஷன எது அப்படி நம்ப வச்சிருக்கும்? இதுதான் நான் கொஸ்டின் பண்ணேன். பணம் தான் முக்கியம். பணம் இருக்கவன் என்ன வேணா பண்ணலாம். அப்படிங்கிற எண்ணத்த அந்த மனிதனோட மனசுல எப்படி அந்த விதை விழுந்திருக்கும்? அதுதான் சுவாரஸ்யமான நாட்டா நான் பார்க்கிறேன். நாய்ங்கிறது இங்க ஒரு குறியீடு தான். அதாவது நாய் மேல அதீத பாசங்கிறத நான் மனிதர்கள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, மனிதர்கள் மேல ஒட்டு இல்லங்கிற அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம டாக் லவர்ஸ பார்ப்போம். அவங்க மனிதர்களையும் நேசிப்பாங்க, நாயையும் நேசிப்பாங்க. இங்க நாய் மீதான நேசங்கிறது மனிதர்கள் மேல இருக்க அவநம்பிக்கையா மட்டும் தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லப்போனா அந்த மருமகள் கேரக்டர்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அத சமூகம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறாங்க. சமூகம் எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறதையும் ஒரு சொல்லணும். என்ன அடிச்சாலும், உதைச்சாலும் பெண்கள் இப்படி பாசமா இருக்கிறது அவங்களோட கேரக்டர் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணே ஒரு வார்த்தை சொல்லும். "பெத்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நமக்கு புண்ணியம். இதெல்லாம் நம்ம புள்ளைங்களுக்கு தேவை இல்லையா?" அப்படிங்கிற மாரி. டேய் எங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க பார்றா நீங்க. இதெல்லாம் பண்ணா புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இவனுங்க இப்ப இந்த ஃபேமிலி வயலன்ஸ நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காய்ங்க. என்ன வேணா பண்ணு, நீ பணிஞ்சு போ உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அடுத்த பிறவியில நீ உயர் ஜாதியில பொறப்ப அப்படிதான். அதுதான் கடைசியில எங்க சுத்துனாலும் அவங்க அங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. அவங்க பொண்ணு தான் ஓரளவுக்கு அந்த மனிதன் ஒற்ற ஒரு நபர். அதுதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பார்க்குறேன். எவ்ளோ மோசமான ஒரு கேரக்டரான ஒரு ஆள் வந்தாலுமே, இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பொண்ணு பொறந்துச்சுன்னா, அவனால அந்த பொண்ணு கூட பாண்ட் ஆகாம இருக்கவே முடியாது. இது பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அது வைரமுத்துவோட கவிதையா என்னவோ தெரியல. ஆமா வைரமுத்துன்னு தான் நெனைக்கிறேன். அ ஊருக்குள்ள பெரிய மீச வச்சுக்கிட்டு, சாராயம் காய்ச்சிட்டு, குடிச்சுக்கிட்டு, கூத்திய வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அப்புறம் அவங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணையுமே கிட்டத்தட்ட ரேப் தான் பண்ணியிருப்பான். அந்த பொண்ண அடிச்சு தொரத்திருப்பான். வூட்டுக்கு போயிருக்கும். என்னவோ காசு வாங்குறதுக்கு ஏதோ எழுத வாங்குறதுக்காக அந்த பொ அவங்க ஊருக்கு போவான். அவனுக்கு பொண்ணு பொறந்திருக்கும். அந்த பொண்ண பார்த்துட்டு அது சிரிக்கும் இவன பார்த்து பொக்க வாயில. திரும்ப ஊருக்கு வருவான். இவனுக்கு எதுவுமே ஒட்டாது. கூத்தியாட்டம் போ தோணாது. அப்படியே இருப்பான். போய் மறுபடியும் பொண்டாட்டிய கூட்டு வருவான். அந்த புள்ளைய வைப்பான். அந்த புள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பீடிய விடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளைக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே மாறிருவான். இப்ப அவன் லைஃப் அப்படியே கவிதையாவே எழுதிட்டு வருவாப்புல. கடைசியா அவன் முடியாம சாவுக்கு படுத்துட்டு இருக்கும்போது, அந்த புள்ள குனிஞ்சு குனிஞ்சு எழுதுறதோட அந்த கவிதைய முடிச்சிருப்பாப்புல. வைரமுத்துன்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு இல்ல வேற யார் எழுதுனாங்கன்னு தெரியல. அந்த அப்பாவுக்கும் பெண் குழந்தைக்குமான ஒட்டுதல்ங்கிறது அம்மாவுக்கும் பையனுக்கும் கூட இருக்காது. இது ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அப்பா பையன் அப்பா பொண்ணு ஒட்டுதல் அதிகமா, அம்மா பையன் ஒட்டுதல் அதிகமான்னே வைக்கலாம். அவ்வளோ பாண்டு இது. அ அப்புறம் சொன்ன மாரி அந்த சீன பிரிச்ச விதம். ஃபர்ஸ்ட்டு கனவு, அப்படியே ஒரு பயந்து வேர்த்து போய் எந்திரிக்கிற ஒரு ஆளு, ஃபோன்ல அவ்ளோ கோவமா பேசுவாப்புல. அவங்க அப்பாவ ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க அப்பா ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்னடா எதுக்குடா கூப்பிட்ட?" அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. தங்கச்சிக்கு தான் ஃபோன் பண்ணி, "என்னவா அந்த ஆளுக்கு?" அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டு, இப்ப போகணும். அப்புறம் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு. அப்பாவ பத்தி போறம்போது அப்படியே சொல்லிட்டே அங்க ஊருக்கு அங்க அங்க போய் எல்லார்ட்டயும் குழஞ்சு தான் பேசணும். வழக்கமா பார்த்தீங்கன்னா, பே பசங்க தப்பு பண்ணுவாய்ங்க இப்ப ஸ்கூல்ல, காலேஜ்ல. அங்க போய் அப்பாக்கள் என் பையன் தாங்க தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவ மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற மாரி, இங்க அப்பா பண்ற அலும்புக்கெல்லாம் இவன் எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்கறான். எல்லார்ட்டயும் அனுசரிச்சு போறான். எப்படி யோசிச்சு பாருங்க. அங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா? இவன் போம்போது அவங்க அப்பா கால் மேல கால் போட்டு ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பாப்ல. அது என்ன பாட்டுன்னு எதுவும் டீட்டெயிலிங் குடுக்கல. குடுத்திருந்தா அதுல ஏதாவது ஒரு லைன் புடிச்சு உள்ள என்னவா இருக்குன்னு நம்ம ஒரு யோசிக்கலாம். அதுக்கப்புறம் தான் பாட்ட ஆஃப் பண்ணுவாப்ல ஃபோன்ல. அவங்க அம்மா அங்க அங்க உட்காந்துட்டு அலறது. நான் கூடவே இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு தன்ன தானே நொந்துக்கிறது. நல்லா இருந்தது ஒரு மாரி. கடைசியா அவங்க அப்பா இப்படிதான் இருப்பாப்ல. மாறிட்டாருன்னா, இவங்களே கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துருவாய்ங்க. எங்க அப்பா நல்லா இருந்தாருங்க, திடீர்னு எல்லார்ட்டயும் பாசமா இருக்காருங்க அப்படின்னு. சரி என்னவா விதைக்கப்படுறாரோ, என்னவா வளரப்படுறாரோ, அப்படிதான் இருப்பாங்க.
நிறைய பேரு அது மாரி நான் பார்த்துருக்கேன். ஆ அவங்க ஏன் அப்படி இருக்காங்கங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நானா ஒரு காரணம் யோசிப்பேன். இந்த கதையுமே அப்படிதான். இந்த கதைய போட்டதுமே நேத்து மகேஷ் கூட கேட்டிருந்தாப்புல, "இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே" அப்படின்னு. ஆ ஒரு நல்ல கதைய எடுத்து அத நம்ம சிலாகிச்சு பேசுறது மட்டும் ஒரு கலந்துரையாடலா இருக்காது. ஒரு அ ஒரு கதைய எடுத்துக்கிட்டு, அவங்கவங்களோட பார்வைகள சொல்லி, வெவ்வேறு கதைகள ரிலேட் பண்ணிக்கிட்டு, இப்போ இவரு கூட மௌலிஷ் கூட சொல்லியிருந்தாரு, சுஜாதாவோட கதை. உண்மையிலேயே எனக்கு இந்த கிளைமாக்ஸ் வந்து எனக்கு அந்த சுஜாதாவோட சிறுகதைய தான் ஞாபகப்படுத்துனுச்சு. அவ்ளோ அப்பாவோட குடும்பக்கார அப்பாவெல்லாம் சொல்லி, அவரு உடம்புக்கு முடியாம படுத்ததெல்லாம் சொல்லி, இது பண்ணப்ப அவரு கண்ண தொறந்த உடனே அந்த அவரோட 2ண்ட் ஒய்ஃபோட பேர சொல்லி, "அவ எங்க?" அப்படின்னு கேட்பாப்ல. பையன் நொந்துருவான். கிட்டத்தட்ட அது மாரி தான் இருந்தது. அந்த ஒரு ஒன் லைன் எடுத்து டெவலப் பண்ண மாரி தான் இருக்கு. பட் இது என்டையர்லி டிஃபரெண்ட். ஓ நல்லா இருந்தது கத. பேசலாம் இன்னும் நெறைய பேருக்கு அந்த இது சார்ந்த மனிதர்களோட பழக்கங்கள் இல்லாததுனால, இது என்ன இம்பாக்ட்ட தருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியலன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல் தலைமுறையா ஒரு அ தங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுறவங்க, ஒரு தொழில் உருவாக்குறவங்க, ஒரு ஆளுமையா மாறுறவங்க இப்படிதான் இருக்காங்க. இருந்திருக்காங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். 0ல ஆரம்பிச்சவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கு. அதுதான் என்னோட கணக்கு. ஒரு 3 வேள சாப்பிட்டவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல. அவ்வளோதான். வேற ஏதேனும் கருத்துக்கள்? சார் யாராவது நான் பேசாம பேசலாமா? பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சுஷில் குமார் கதைகள பத்தி சொல்லிடுறேங்க. ரொம்ப நாளா நெறைய கதைகள எப்படியாவது சுஷில் குமார் அது ஒண்ணு எடுத்துட்டு வந்துரணும்ட்டு நெனைக்கிறது. இவரோட கதைகள் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, படிக்கிறதுக்கு பிரமாதமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்குதுன்னா, அங்க ஒண்ணு நம்ம ஒரு ஜன்னல் வழியா பார்ப்போம். அதோடைய முதலும் தெரியாது. நம்ம அது முக்கியமான விஷயம் நடக்க போகுதோ, அல்லது அதுல ஒரு பாதி இருக்கும்போதோ நம்ம அந்த இடத்த கடந்துருவோம். ஆனா, அந்த 2 நிமிஷத்துல நடக்கிறது நம்ம மனசுல தங்கிடும். இது எங்க ஆரம்பிச்சது? நம்ம கடந்து போனப்புறம் அது என்னவா முடிஞ்சுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, ஒரு மனசுல பதியிற ஒரு காட்சியா போயிடும். அது மாதிரி ஒரு காட்சியாவே தான் எல்லா கதைகளும் இருந்ததே தவிர, ஒரு பவுண்டா இப்படி முடிஞ்சது, இத பத்தி பேசுவோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டாந்து வைக்கவே முடியல. அதனாலேயே நெறைய கதைகள என்னால சஜெஸ்ட் பண்ண முடியாமயே இருந்தது. இது பேசலாம் அப்படின்ட்டு. இப்ப சொல்றீங்க பாருங்க, இதுல பேச என்ன இருக்குன்னு. பட் நாம படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அது. கூடவே இந்த ஸ்லாங்கு அதுவும் நல்லாருக்கும். முதல்ல கதிர் சொல்லியிருந்த கதைகளும் அவரோட தான் நெனைக்கிறேன். நம்ம இந்த வாரம் முதல்ல வேணான்னு சொன்னது. பிரபுவோட கதைகள். பிரபு ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, அ 63 ஸ்லாங் இருக்குங்க மொத்தம். நாகர்கோயில், கன்னியாகுமரியில. இந்த 63யும் அ டாக்குமெண்ட் பண்ணிறணுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியமா வச்சிருக்கேன் அப்டின்னாரு. அவரு ஒரு விதமா அ டாக்குமெண்ட் பண்றாரு எல்லாத்தையும். இவரும் தொடர்ந்து இதே மாரி எழுதிட்டு இருக்காரு. இது ஒண்ணு தான் சுஷில் குமார்ட்ட எனக்கு சஜெஸ்ட் பண்ண முடியாத பிரச்சனையா இவ்ளோ நாள் இருந்தது. இந்த கதை படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட கதைய பத்தி நான் சொல்ல வந்தது, நான் கதிர் பேசினது மட்டும் தான் கேட்டேன். யார் யாரெல்லாம் இந்த டாடிய என்னலாம் திட்டியிருக்கீங்கன்னு தெரியல இதுவரைக்கும். வீட்ல போய் தான் கேட்கணும். நீங்க போடும்போது தான் கேட்கணும். ஆ அதாவது எம்டன் மகன் படத்த யாராவது ரெஃபர் பண்ணீங்களான்னு தெரியல. முரட்டுத்தனமான அப்பா. நடுவுல என்ன சொல்லிக்கிட்டே நான் பண்ணேன். வராங்கன்னு பாருங்களேன். ஆ நான் பண்ணீங்களா? பண்ணேன். பண்ணீங்களா? ஓகே, ஓகே. முதல்ல அது ஞாபகம் வந்தது. 2வது அ கவனிக்கத்தக்க ஒரு கேரக்டரா இருக்கு பாருங்க அது. அ ஒரு ஆள் 3 லோடு விறகு எடுத்துட்டு வருவாராம். மழைக்கு சரிஞ்ச வீட்ட ஒத்தாளே எடுத்து கட்டுவாராம். இப்போ சாருஹாசன் அவர் ஒய்ஃபோட ஒரு பேட்டி ஒண்ணு சமீபத்துல YouTubeல பார்த்தேன். அதுல ஒரு ஒய்ஃப் குடும்பத்த எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், கமல வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இவ்ளோ பிரமாதமான ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கிடைச்சாங்க. நீங்க இவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே, நான் தான் கல்யாணமே வேணான்னு இருந்தேன்னு சொல்றேனேன்னு ஒரு வரியில முடிச்சுட்டாரு. இவ்ளோ வருஷம் வாழ்ந்து கமலஹாசனே அவங்க தான் வளர்த்தாங்கன்றாங்க. ஒரு சுஹாசின்ற ஒரு நடிகை, பிரமாதமான நடிகை வளர்த்துருக்காங்க. ஒரு இம்ப்ரசிவா ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. எனக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் இருக்காரு. அவர் இந்திரா காந்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சாராம். அதுக்கு பிறகு அது இவ்ளோ பிரேவான ஒரு ஐகானிக்கான லேடிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நெனச்சேன். அது ஒண்ணு தான் கல்யாணம்ங்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு கிரேட் லேடிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் எப்படி இருக்கும்னு நெனச்சேன். மத்தபடி கல்யாணம்ங்கிற ஆசையெல்லாம் இல்லன்னு. இப்போ ஒரு 60 வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவிய பத்தி, ஒரு புகழ்ச்சிக்காக வேணும் ஒரு வார்த்தைய விட்டுறக்கூடிய அந்த இறுக்கத்த இன்னும் அவராலலாம் விட முடியல. அவர் எப்படி அந்த பூமியும் உருண்டை, லட்டும் உருண்டைன்ற ஒரு சைக்கோ மனநிலைமையில இருந்தாரோ, இப்பயும் அந்த மாரி அதாவது
சைக்கோன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உலகம் அது. அது மாரி தான் அந்த தகப்பன். அவருடைய லைஃப்ப பாருங்க. ஒரு நோமாடிக் லைஃப்பா தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே. கூட்டாளிங்களோட போய் வேட்டையாடுறதுல ஒரு அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆம்பள. அவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததையே எந்த மாரி வார்த்தைகள்ல சொல்றாருன்னா, "நான் உட்டுட்டு வந்திருந்தேன்னா, நீ என்ன ஆயிருப்பன்னு பாரு." ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தன்னுடைய லைஃப் ஸ்டைல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த அம்மாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு அவருக்கு. இல்லன்னா அவர் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. அந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. அவரு எதையும் நியாயப்படுத்த விரும்பல. அவர் அப்படித்தாங்கும்போது, அத நாம போய் நீ இப்படி இருன்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? அந்த மாதிரி சொல்றேன் நானு. ஸோ அந்த மாதிரி கடமை எதையுமே அவர் நிறுத்தல. அவரு ஒரு பக்கம் உழைச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காரு. பிள்ளைங்கள பெத்தாரு. அந்த அம்மா கேட்கறாங்க. இன்னத செய்யின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அத செஞ்சுர்றாரு அவரு. அத செஞ்சாருங்கிறத கதையில சொல்லலையே தவிர, செய்யலன்னு சொல்லல எங்கேயுமே. ஸோ பிள்ளைங்களோட தேவைய அந்த அம்மா பாத்துக்கறாங்க, செய்யறாங்க. அதனால தான் அந்த அம்மா அவரு என்ன செஞ்சாலும் அவரு உழைக்கும்போது கூடவே நிக்கிறாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவருடைய கேரக்டர் அது. அவங்களுடைய கேரக்டர் அது. அவங்க நெனச்ச மாரி ஏமாற்றமா இல்லாம இருந்தா கூட, அவங்க சிரமப்பட்ட ஏதோ ஒரு நேரத்துல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்து கூப்ட்டு வந்து ஒரு குடும்பமா வச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலயும் அவரு வந்து வேற லேடீஸ்ட்ட போன மாரி ஒரு விஷயத்த போடவே இல்ல. இத மாத்திரம் தான் போட்டிருக்காங்க. கதிர் கேட்டாரு, "என்ன பாட்டா இருக்கும்னு?" ஏதோ ஒரு பாட்டு கேட்டு கையால சொடக்கு போடுறாரு. ஏதோ ஒரு விதத்துல ரசிகரா தான் இருந்திருக்காரு அவரு. அவர் ரசிக்கிற வாழ்க்கை அவருக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம்ல. ஒரு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. குடும்பமே தேவையில்லன்னு நெனச்சவரு ஒரு குடும்பத்திலே மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் இல்லையா? கடைசியில கிளீஷேவா இல்லாம அவரு வந்து அந்த நாய்க்காக பரிதாபப்பட்டது வந்து ரொம்ப அழகான ஒரு முடிவா நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நான் படிச்ச சுஷில் குமார் கதைகள்ல வந்து அ இது ஒரு கண்டிப்பா பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு யார் யார் என்னென்ன பேசியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இதுக்கு மேல நான் அத லென்த்தன் பண்ண விரும்பல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாரி ஒரு கேரக்டர் தான் லைஃப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்குதுங்கிற ஒரு பாயிண்ட்டாவும் இத பார்க்கலாம் இல்லையா? அப்படி அ அதுல முடிஞ்ச வரைக்கும் அவரு ஈடேத்தி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்ன விருப்பமோ அத வாழ்ந்துகிட்டு, இவங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணிட்டாரு. அதுக்கு மேல அந்த மனுஷங்கிட்ட ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதனாலும் பண்ணானேன்னு நெனச்சுக்கிட்டு, பசங்க வந்து கண்டிப்பா அதோடைய பாதிப்பு இவங்க வாழ்க்கை பூரா ஒரு மனநோயா இவங்க எல்லார் மனசுலயும் இருக்கும். கதிர் சொன்ன மாரியே அவருக்கு மேல அவரு என்ன மனநோய தாங்கி இது எவ்வளவு அவரு அடிபட்டிருந்தா இந்த அளவுக்கு முரடனா இருப்பாரு. ஓ! அ ஒரு விதை விழுந்துருது மனசுல. அது எந்த அளவுக்கு பாய்சனா உள்ள நின்னுகிட்டே இருக்கோ, அவங்கள வந்து கரைஞ்சு வெளிய வர விடாது. மெல்ட் ஆக விடாது. அப்படி மெல்ட் ஆனாலும் அவங்க உலகத்துக்குள்ளேயே இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் அவங்க மெல்ட் ஆவாங்க. அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு. அப்ப அதே மாதிரி கதை எழுதும்போது ஒரு விஷயத்த முன்னாடி இன்னொரு கதையில சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அ பயங்கரமான கெட்ட வார்த்தைகள யூஸ் பண்ணிக்கிற மாரி இருந்தது. முதல்ல நம்ம வேணான்னு சொன்ன கதையில. அந்த கதையிலே நாய் மேல பாசமா இருக்கிற மாரி தான் இருந்தது. நாய் மேல பாசமா இருப்பான். அவன் அவ்ளோ முரடு அண்ணனும் தம்பியும் பண்ணையாரு அவ்ளோ மோசம், இவ்ளோ மோசம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அந்த நாய்கிட்ட பாசமா இருக்கிற மாரி தான் அந்த கதையிலயும் காமிச்சிருந்தாரு. அது ஒரு சிமிலாரிட்டி இருந்தது. ஆ இன்னொரு கதையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, "இந்த ஊர விட்டு போலாம்." அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒருத்தன் சொல்லுவான், "இந்த ஊர விட்டு போ முடியாதுடா. இங்க நின்னு டெய்லி ஒரு 10, 15 கெட்ட வார்த்தைய சொல்லி எவனாவது திட்டாம நம்மளால எங்கேயும் இருக்க முடியாதுடா. வேற ஊர்லலாம் அத செய்ய முடியாது. நம்ம ஊர்ல தான் அத செய்ய முடியும். வாயில வந்தத பேசி ஒரு 10 கெட்ட வார்த்தைய டெய்லி சொன்னா தான்டா நமக்கு திருப்தியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதைகளையும், அந்த வார்த்தைகளும் பிரிக்க முடியாததுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் அவங்க பேசுறாங்கன்னு. நான் பிரபு தர்மராஜ் வந்து எல்லா கதைகளுமே ஒரு முறை தவறிய உறவு இருக்கிறதா கண்டிப்பா குறிப்பிட்டுருவாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவர்கிட்ட என்னால ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா யாருக்கும் யாரோடையும் ஒரு தொடர்பு இருந்தே ஆகணும். ஊர்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா நாகர்கோயில்லங்கிற மாரி ஒரு பிம்பத்த ஏற்படுத்திறக் கூடாதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட என்னோட வருத்தம். ஆ மத்தபடி இவர் கதையில அந்த மாதிரி இருக்காது. பேச்சு வழக்கு அதுதாங்கும்போது அத நாம ஏத்துக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு தோணுது. அவ்வளவுதாங்க இன்னைக்கு சொல்ல வேண்டியது. தேங்க் யூ. நன்றி. வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது கருத்துக்கள்? எனக்கு ஒரு சின்ன நெருடல் மட்டும் பகிர்ந்துக்கலாமா? பகிரலாம். நெருடல்ன்ட்டு இல்ல. அந்த நீங்க அந்த உரையாடல்லாம் ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் அந்த கதைய ரீவைண்ட் பண்ணும்போது, நம்ப இந்த உரையாடல் முழுவதுமாவே அவரோட எப்படி இவ்வளவு கடுமையான முரட்டுத்தனத்தோட ஒரு மனிதன் இருப்பான்றத தான் விவாதிச்சுட்டு இருந்தோம். அப்ப நீங்க அ சிறுகதையில நீங்க வாசிச்ச பகுதிகளையும் மேற்கோள் காட்டி பேசிட்டு இருந்தோம், கலந்துரையாடிட்டு இருந்தோம். அப்ப வந்து டக்குன்னு எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்த, கொஞ்சம் தொங்கி நிக்குது தனியான்னு இருக்கிற ஒரே விஷயம் வந்து, அவரு எப்படி இ அ பையனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு முரட்டுத்தனமான
ஒரு பிடிவாதம் மிக்க கடைசி வரைக்கும் அந்த தனிப்பட்ட ஈகோவை விட்டு கொடுக்காத ஒருத்தர் வந்து எப்படி கால் பண்ணிருப்பாருன்றது வந்து டக்குன்னு ஒரு மாதிரி தோணுச்சு. அதுவும் ஒரு விதமான சுவாரஸ்யமான ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த ஒரு கண்மை மாதிரின்னு சொல்லாமா என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி டக்குன்னு தோணுச்சு. அதான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். மற்றபடி வேற எதுவும். நன்றி. உண்மையிலே நல்ல பாயிண்ட்டு. அவங்க பொண்ணுக்கு தான் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும். அவங்க பொண்ணுக்கு கூட என்ன சண்டை அப்படிங்கிறதும் தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஏதோ ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையில தான் அவங்க பொண்டாட்டியும், அவங்க பொண்ணு கூடவே போயிட்டாங்க. ஸோ பொண்ணும் பெருசா பேச்சுவார்த்தையில இல்ல. அதாவது முதல்ல சண்டை போட்டு பையன் போயிட்டான். 2வது அடுத்து சண்டை போட்டு பொண்ணும் பொண்டாட்டியும் போயிட்டாங்க. ஸோ இப்ப கூப்பிடும்போது, இவங்கள கூப்பிடுறதுக்கு இவனையே கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வந்திருக்கும். அப்படின்னு இது. 2வது அவரு திட்டும்போதே கூட பாருங்க, ஆ அந்த பொட்ட நாய் வந்து இப்படி போயிருச்சு, இது பண்ணிருச்சு, கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பொண்ணு ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணியிருக்கும். வேற யாராவது இவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு இன்டர்காஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணி போயிருக்கும். அவங்க அம்மா அந்த பொண்ணோட போயிருக்கும். அதனால தான் அவங்க பொண்ண கூப்பிடாம இப்படி கூப்பிடுறாரு போலயோ அப்படின்னு ஒரு யூகம் தான். இது எதுவும் அவரு குடுக்கல. நம்மளா யூகிக்கிறது தான். அது ஒரு நல்ல விஷயம் தான். அவரு என்ன மனநிலையில பையன கூப்ட்டுருப்பாருங்கிறது, கூப்பிட்டு நியாயமா பார்த்தா, இதா இருக்கணும். என்ன அது ரொம்ப ஒரு இவனெல்லாம் கூப்பிடுற மனநிலை வந்துருச்சே அப்படிங்கிறதா இருந்திருக்கணும். கால் மேல கால் போட்டு, சொடக்கு போட்டு பாட்டு தான் கேட்டுட்டு இருந்திருக்காப்புல. இவரு என்னன்னு எந்த லிஸ்ட்ல சேர்த்துறதுன்னு தெரியல. ஓகே. வேறு ஏதேனும் கருத்துக்கள்? இல்ல மேபி பையனால வந்து அவரை ஹேண்டில் பண்ண முடியும். ஏதோ ஒரு தேவை அப்படின்னா அவனால கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவருக்கு பணிவிடைகள் செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கறது கூட யோசிச்சிருந்திருக்கலாம். எனக்கும் இந்த யாரடி நீ மோகினி அந்த படத்தை நான் ரிலேட் பண்றேன் இது கூட. இந்த தனுஷ் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பான் இன்டர்வியூக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரிதான் இங்கேயுமே அதே மாதிரிதான் இருக்கும். அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசவும் மாட்டாரு. அவன் பையனும் பேச மாட்டான். அவன் ஓரமா நின்னுட்டு இருப்பான். இவர் பாட்டுக்கும் பாட்டு கேட்டோ இல்ல அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. கம்முன்னு அமைதியா இருப்பாரு. அப்படிதான் தோணுச்சு எனக்கு. இன்னொன்னு, அவரு ஃபோன் பண்ணி அவங்க பையன வர சொல்றதுக்காக கூட கூப்பிட்டுருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவரு ஃபோன் பண்ணது, அந்த நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்றான்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. இவங்களா தான் பாசத்துல மீன் குழம்பு சட்டிய தூக்கிட்டு வந்திருப்பாய்ங்க. உங்கள யார்றா வர சொன்னது? நான் நாயத்தான்டா பார்க்க சொன்னேன் அப்படிங்கிறது தான் ஒரு மனநிலையா இருக்குமோன்னு என்னோட தோணுது. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படித்தானே இருக்கு. நல்லா தானே படுத்துட்டு இருக்காப்ல. எல்லா பில் செட்டில்மென்ட்டும் பண்ணிட்டாப்ல. ஒரு ரூ. 1000 தான் பாக்கி இருக்கு. அவருக்கு கவலை நாய் மேலேயே தான் இருக்கும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. இல்ல நான் எப்படி ஆமா. நினைக்கிறேன்னா எனிவேஸ் கதிர், 1000 ம். ருபீஸ் கட்டணும். யார்கிட்ட கேட்க முடியும்? 1000 குறையுது. அப்போ பையன் கிட்ட தானே கேட்க முடியும். டைரக்ட்டா சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம். ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அந்த ம். பையன் வந்த உடனேவும் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் 17,00,000 வச்சிருக்கிறேன். நான் அத வட்டி குடுத்தாலே எத்தன ஜென்மத்துக்கோ சாப்பிடுவேன், எவ்வளோ பேருக்கோ சாப்பாடு குடுப்பேன். அப்படின்னு அந்த பெருமை தான் பேசுறாரு. பட் அந்த நேரத்துல அவர்கிட்ட 1000 குறையுது. அந்த ரூ. 1000 கட்டினா தான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய போ முடியும். அப்ப யார்கிட்ட கேட்க முடியும்? பையன்கிட்ட தானே. பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றத விட, டைரக்ட்டா பையன்கிட்டயே கேட்டுறலாமே. அந்த ஒரு எப்படிதான் தானாடா விட்டாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி மகட்ட அப்படியும் சொல்லி இருக்கலாம். இல்ல மககிட்ட சொல்லி அப்புறம் அங்க இப்போ போறத விட, நம்ம பையன் தானே மனசுக்குள்ள எப்படியும் 1% அந்த அன்பு இருக்கதானே செய்யும். வெளி காட்ட மாட்டாங்களே ஒழிய, அவங்க அன்பு இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல இருக்கிறவங்க. வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதனால தான் அது சொல்லியிருக்காரு. பட் எனக்கும் அந்த கெத்து விடாம, எனக்கு 17,00,000 நான் வீட்ல வச்சிருக்கிறேன். நான் நினைச்சா நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்போ உன் காசுக்காகலாம் உன்னைய கூப்பிடல. அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்றாரு. அடுத்ததான் நாய்க்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்படிதான் நான் அ ஃபீல் பண்றேன். ஒரு சின்ன திருத்தம். அந்த 17,00,000 மேட்டர் வந்துட்டு, அவங்க அப்பாவ அறையும்போது அந்த நாள்ல விவரிக்கிற மாரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் எனிவேஸ் இந்த ஒரு சின்ன விஷயம் நெறைய இல்லையே, பெர்ஸ்பெக்டிவ்ஸ ஹாஸ்பிட்டல்ல கிரியேட் தான் சொல்லுவாரு பண்ணும்போது சார். அப்படிங்களா? ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்லுவாரு. ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே முதல்ல சொல்றது, 17,00,000 நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி தான் நான் படிச்சேன். பாப்போம் இன்னொருக்க வெரிஃபை பண்ணிக்குவோம். ஓ! இருக்கட்டும். சிறப்பு, சிறப்பு. ஏதோ இந்த ஒரு சின்ன விஷயம் நெறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ திறக்குது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு சிறப்பான சிறுகதை தான். நன்றி. நன்றி. ஓகே. வேறு தேங்க் யூ. ஏதேனும் கருத்துக்கள்?
வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்குங்களா நண்பர்களே? இல்ல முடிச்சுக்கலாமா? ஓகே. அதே மாரி அப்பாவ அடிக்கிற அளவுக்கு பையனுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன சண்டைங்கிறதையும் அவர் குடுக்கல. அது குடுத்துருக்கணும். ஒரு ஆக்சுவலா ட்விட்டர்ல வந்து ஒரு கதை ஒண்ணு போட்டிருந்தாங்க. எப்புட்ன்னா, தொடர் கதை மாரி. அது பயங்கரமா ரீச் ஆச்சு. நான் சொல்றது ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி. கதை வந்து ஒரு பொண்ண பேஸ் பண்ணி இருக்கும். என்னன்னா, அப்பா குடிகாரன் ஒய்ஃப அடிச்சுக்கிட்டே இருப்பான். பொண்ணு வளர்ந்ததும், ஒரு கட்டத்தில பொண்ணு போட்டு அப்பாவ சாத்திரும். சாத்திட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மாரி செட்டில் ஆயிடும். அப்பா அதுக்கப்புறம் திரிஞ்சு அவரு ஒரு பக்கம் போயிருவாப்புல. அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சேர்ற மாரி ஒரு மாரி கதை எழுதியிருப்பாப்புல. அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. நெறைய விவாதத்த கிளப்புச்சு. பட் அதுக்கு ஒரு ரீசன் குடுத்திருந்தாங்க. இதுல வந்து எதனால அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதுக்கு குடுக்கல. மேபி குடுத்துருக்கலாம். "உன்ன எப்படிலாம் பேசினார் பாத்தியா?" அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட பேசுனது வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஆக்சுவலா இதே மாரி என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் ரொம்ப மோசம் அவரு. அ மருமகள அறைஞ்சிருக்காரு ஒரு தடவ. அப்ப வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அப்ப கூட அவன் வாயில தான் பேசியிருக்கான். ஒருவேள அந்த சீன் ஏதாவது இருந்திருக்குமா? தன்னோட மனைவிய அடிச்சதுக்காக அடிச்சிருப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இன்னொன்னு அ தெரிஞ்ச ஒரு வீட்ல இதே மாரி அம்மாவ தொடர்ந்து அடிக்கவும், அப்பாவோட கைய பிடிச்சு பையன் முறுக்கியிருக்கிற சம்பவத்த நான் கேள்விப்பட்டுருக்கேன். இது மாரி இது ஒரு சம்பவம் வந்து எனக்கு நெறைய விஷயங்கள ஞாபகப்படுத்துச்சு. எதுக்காக இருக்கும் அப்படின்னு. எதுக்காக இருக்குங்கிறது எழுத்தாளர் யோசிச்சாரா? இல்ல அ பிளாங்க்கா இது பண்ணி விட்டாரான்னு தெரியல. ஓகே. வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்குங்களா? இல்ல முடிச்சுக்கலாமா? ஆக்சுவலி இன்னும் தாமதப்படுத்துறதுக்கு மன்னிக்கணும். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, ஒரு வீட்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோட வீட்ல அ அவரோட அப்பா வந்துட்டு அவரோட மருமகளே அடிச்சிட்டாருன்ட்டு. எனக்கு உடனே எனக்கும் நான் கடந்து வந்த ஒரு விஷயம் அ டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. அ நான் கேள்விப்பட்டது வந்து, மாமனார் வந்து மருமகள முதுகு தேய்க்க கூப்ட்டுருக்காரு. அதுக்கு ஒத்துக்கலன்றதுனால, கை கலப்பான சம்பவமும் டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது ஏதோ சொல்லணும்னு தோணுது. ஓகே. நன்றி. இல்ல அது வேற ஏரியா. அத பத்தி பேசுனா நான் நெறைய கத சொல்லுவேன். அ ஓகே. இன்னைக்கு இந்த கதைய பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்ல முடிச்சுக்கலாங்களா? இல்ல ஓகே. அதுல சொத்தெல்லாம் புடுங்கிட்டு வர சொல்லி சேர்த்து வச்சிருப்பேன். சொத்தெல்லாம் புடுங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாளுங்களா? தூது அனுப்புனாளுங்களா? வெட்டிருவேன் அப்படின்ட்டு பேசும்போது தான் சொத்தெல்லாம் புடுங்குனேனா, புடுங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது தான் அடிக்கிறாப்புல இவரு. அ அப்படிதான் ஓ! எழுதியிருக்கிறாரு. விஷ்ணுகுமார், ஆக்சுவலி குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அந்த 17,00,000 மேட்டர் வந்து அந்த அடிக்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் விரியும். அப்பதான் அந்த 17,00,000 மேட்டரும் எக்ஸ்போஸ் ஆகும். இல்ல 17,00,000 வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்றாரு. இது அடிக்கிறது வந்து அங்க தான் சொல்றாரு. எச்ச சோத்து தின்ன நாய்களா, போங்க வெளிய போங்க. வீட்ட விட்டு வெளிய போங்க. தூது அனுப்புற ஆளுங்களா? தூது வந்துட்டியா? அப்பன் சேர்த்து வச்சிருப்பான். அதெல்லாம் புடுங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா பத்தி தான் பேசுறாருல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே. இன்னொரு தடவ படிக்கும்போது, இப்ப நம்ம பேசிக்கிட்டதுலருந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் நெறைய தெளிவு கிடைக்கும். இன்னொரு முறை வாசிச்சு பார்க்கலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருக்குங்களா? முடிச்சுக்கலாங்களா? ஓகே. ஆ வாசிப்பை நேசிப்போம் சிறுகதையாடல் நிகழ்வின் 44வது அமர்வு சிறப்பாக நடந்தது. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.